ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 15/9/2024 அவ்யக்தவாணி. ஒரிஜினல் டேட் 31/12/2001. அதாவது இது நியூ இயர் முரளி. 2002 நியூ இயருக்கு முந்தைய நாள் நைட்டு. ஸோ அது நியூ இயர் கொண்டாடுவாங்க பாபா வந்து. ஸோ தலைப்பே பார்த்திங்கன்னா, இந்த புத்தாண்டில் வெற்றி அடைபவர் ஆகுங்கள் அப்படிங்கிற இந்த வரதானம் பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தி உங்களை பாபாவுக்கு நெருக்கமாக எடுத்து வரட்டும். இந்த ரெண்டுத்திலையும் வெற்றி அடைபவர் ஆகுங்கள் அப்படிங்கிற வரத்தை பாபா கொடுக்கிறார். இன்னைக்கு புது யுகத்தை படைப்பவர் குழந்தைங்களோட புத்தாண்டை கொண்டாடுறதுக்கு வந்திருக்கிறார். ஏன்னா புது யுகத்தின் மாஸ்டர் படைப்பவர் குழந்தைகள். ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து தான் புது யுகத்தை படைக்கிறோம். ஸோ புது யுகம் அப்படிங்கிறது சொர்க்கம், சத்தியுகம். ஆனால் அந்த படைப்பு எங்கே நடக்குது? சங்கம யுகத்தில் நடக்குது. உலகத்தில் எல்லோரும் நியூ இயர் கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் நியூ ஏஜை உருவாக்கிட்டு இருக்கிறீங்க, ஒரு யுகத்தையே உருவாக்கிட்டு இருக்கிறீங்கன்னு அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த புது யுகத்தின் சந்தோஷம் இருக்குது. அந்த புது யுகம் வரப்போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். உலக மனிதர்கள் ஒரே ஒரு நாளைக்கு தான் நியூ இயர் கொண்டாடுறாங்க. ஆனால் நீங்கள் மட்டும்தான் சங்கம யுகம் ஃபுல்லாக நியூ ஏஜ் கொண்டாடுறீங்க இல்லையா? புது யுகத்தில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அந்த குணத்தை எல்லாம் எடுத்துகிட்டு வர ஒவ்வொரு நொடியும் கொண்டாடுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு கவனம் வச்சுக்கிட்டே இருக்கிறோம். எப்படி ஒரு புத்தாண்டு அப்படின்னா புது ட்ரெஸ்ஸு போட்டு சந்தோஷமாக நண்பர்களை சந்தித்து வாழ்த்து தெரிவிப்போம் இல்லையா? அந்த மாதிரி சங்கமயுகத்தின் ஒவ்வொரு நாளும் புது புது குணங்களை தாரணை பண்ணுறோம். புத்தம் புதியவராகவே இருக்கிறோம். நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடாது, இன்றைக்கி பார்த்த மாதிரி நாளைக்கு இருக்கக்கூடாது. புது குணங்கள் தாரணை ஆகிட்டே இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லோரும் அதுதான் இந்த சங்கமயுகம் முழுவதும் புது யுகத்தை கொண்டாடுறீங்க அப்படின்னு அர்த்தம். நியூ இயரில் சந்தோஷமாக கொண்டாடுவீங்க. ஒருவருக்கொருவர் கிஃப்ட் கொடுப்பீங்க. என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க? அந்த கிஃப்டெல்லாம் தற்காலிகமான கிஃப்ட். ஆனால் புது யுகத்தின் படைப்பாளர் பாபா குழந்தைங்களுக்கு என்ன கிஃப்ட் எடுத்துகிட்டு வர்றார்? தங்க கிஃப்ட் எடுத்துகிட்டு வர்றார். அதாவது தங்க யுகத்தையே எடுத்துகிட்டு வர்றார். அதனால் நீங்கள் எல்லோரும் தங்கமாகவே மாறுறீங்க. உங்களை தங்கமாக்கி தங்க யுகத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். ஸோ இது ஏதோ ஒரு கதை கூட சொல்லுவாங்க. ராமர் கைப்பட்டோடனே பொண்ணு கூட தங்கமாயிடுச்சு அப்படின்னு ஏதோ ஒரு கதை வரும். ஸோ அந்த மாதிரி மிகப்பெரிய பரிசு நம்மை தங்கமாக்கி தங்க யுகத்துக்கே அழைச்சிட்டு போகிறார். அங்கே திரும்புகிற பக்கமெல்லாம் தங்கமாக இருக்கும். மனிதர்களும் சரி, ஸ்தூல தங்கமும் சரி. எப்படி அதெல்லாம் புதுசாச்சு? இந்த சங்கமயுகத்தின் உங்களுடைய புது யுக திருவிழா கொண்டாட்டத்தின் மூலமாக தான் அது நடக்குது. ரொம்ப குறுகிய காலத்தில் குறுகிய நேரத்தில் புத்தாண்டு தொடங்க போகுது இல்லையா? நைட்டு ஒரு 8 மணிக்கு பாபா முரளி ஆரம்பிக்கிறாருன்னா அப்போ நியூ இயரில் முடிச்சுட்டு தான் போவார். ஸோ அதான் சொல்கிறார், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நியூ இயர் ஆரம்பிக்க போகுது. ஆனால் புது வருஷம் வந்தாலும் எல்லாமே புதுசாகிட போதா என்ன? உங்களுக்கு இருக்கிற நோய், கடன், எல்லா கஷ்டமும் அப்படியே தான் இருக்க போகுது. போன வருஷத்தை விட இந்த வருஷம் துக்கம் அதிகமாக தான் ஆக போகுது. காரணம், எதுவும் மீண்டும் புதியதாக ஆகிறது கிடையாது. ஆனால் புது யுகத்தில் தான் இயற்கையே புதியதாக மாறிடும். ஆத்மாவுக்கும் புத்தம் புதிய உடல் கிடைச்சிடும். எல்லாமே அங்கே புதுசாக இருக்கும். சதோ பிரதானமாக
பொன்யுகத்தை சார்ந்ததாக மாறிடும். ஸோ அதனால் நீங்கள் இங்கே புத்தாண்டை கொண்டாடினாலும் உங்களுடைய மனதில் புத்தியில் புது யுகம்தான் ஞாபகம் இருக்குது. இந்த மதுபனில் எல்லாம் வெள்ளை வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டுட்டு வந்தாலும் அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுறதில்ல. இவங்க எல்லாம் தங்க நகை அலங்காரத்தோடு இன்னும் கொஞ்ச நாளில் வரப்போகிறாங்க சொர்க்கத்தில். தூமாதேவின்ட்டு ஒரு அவதாரம் இருக்கும், சக்தி அவதாரம். விதவை கோலத்தில் இருப்பாங்க. சிவன் இறந்துடுவார் அந்த கதைப்படி. அப்போ அவங்க விதவை கோலத்தில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு பாபா விதவை கோலத்தை கொடுத்துருக்கிறார். அதாவது இந்த உலகியல் மனிதர்கள், கணவன் மட்டும் இல்லை, உலகியல் மனிதர்கள் எல்லோரிடமும் இருந்த உறவும் கட். ஒரு பாபாவோட மட்டும் புத்தி இணைஞ்சு இருக்குது. ஸோ அதனால் நம்மளுடைய கவனமெல்லாம் அந்த சொர்க்கத்தை நோக்கியே இருக்குது. கொண்டாடுறது புது வருஷம், ஆனால் மனசில் நினைக்கிறது புது யுகத்தை. அப்படி தானே நினைக்கிறீங்க? அல்லது இன்னைக்கு நடக்க இருக்கிற புத்தாண்டை மட்டும்தான் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? பாபா முதல்ல உங்களுக்கு புது யுகத்துக்கான வாழ்த்துக்களை தெரிவிக்கிறாரு. அது கூடவே புத்தாண்டிற்கான வாழ்த்தையும் தெரிவிக்கிறார். ஏன்னா நீங்கள் எல்லோரும் புத்தாண்டு கொண்டாட வந்திருக்கிறீங்க இல்லையா? கொண்டாடுங்க நல்லாவே. பாப்தாதா கிட்டேருந்து நீங்கள் அடையிற அந்த அழிவற்ற பரிசுக்காக அழிவற்ற வாழ்த்துக்களை கொண்டாடுங்கள். நிரந்தரமாக சுப பாவனைன்ற வாழ்த்துக்களை ஒருவருக்கொருவர் கொடுத்துக்கிட்டே இருங்க. இல்லை, எல்லாரோடவும் சுப பாவனை மட்டும் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் வாழ்த்துக்கள். அவங்க நல்லா இருக்கணும், சொர்க்கத்துக்கு வரணும், தூய்மை ஆகணும், உயர்ந்த பதவி அடையணும். இந்த ஒரு எண்ணம் தான் எப்போவுமே இருக்கணும். ஸோ இதுதான் உண்மையான வாழ்த்துக்கள். நீங்கள் எப்போ வாழ்த்து கொடுக்குறீங்களோ அப்போ உண்மையிலே பெறுபவர்கள் மட்டுமல்ல, நீங்களும் சந்தோஷம் அடைகிறீங்க இல்லையா? கொடுக்குறவங்களும் சந்தோஷம் அடைவாங்க. வாழ்த்து கொடுக்கும் பொழுது பெறுபவரும் சந்தோஷம் அடைவாங்க. அடையிறாங்க தானே? ஸோ உண்மையான இதயத்தின் வாழ்த்துக்கள் அதுதான் ஒருவருக்கொருவர் கொடுக்குற சுபபாவனை மற்றும் சுப விருப்பத்தின் வாழ்த்துக்கள் இல்லையா? மனதார வாழ்த்துறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ பாபா குழந்தைக்கு அது இயல்பான குணமாக 24 மணி நேரமும் சுபபாவனை வச்சுக்கிட்டே இருக்கணும் எல்லார் மேலேயும். பாபா குழந்தைங்களுக்கு எதிரிகளோ கெட்டவர்களோ கிடையவே கிடையாது. ஸோ அதை நீங்கள் ராமாயணம் பார்க்கும்பொழுது தெரியும். லக்ஷ்மணன் அம்பு விடுவார். அது எதுக்குன்னா அவர் கோபமாக இருக்கிறாருன்னு அர்த்தம். உடனே அங்கே ராமர் வருவார். ஏன் கோபமாக இருக்கிற? நான் போர் செய்ய போகிறேன். யார் கூட? தசரதன் கூட. நம்ம அப்பா கூடயா போர் செய்ய போகிறேன்? இல்லை, தசரத ராஜாவோட, கைகேயி ராணியோட. அநியாயமாக என் அண்ணனுக்கு கிடைக்க வேண்டிய ராஜ்யத்தை தட்டி பறிச்சிட்டாங்க. பெண் பித்தில் மயங்கி கிடக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். அதுக்கு ராமர் சொல்லுவார், எனக்கு யாரும் அநீதி இழைக்கலை, யாரும் கெட்டவங்க கிடையாது, நம்மளுடைய அப்பா பெண் பித்தரும் கிடையாது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் புகழ்ந்து தான் பேசுவார். ஸோ அப்போ தான் லக்ஷ்மணன் மனம் சாந்தம் அடையும். இதுதான் நம்மளுடைய குணமாக இருக்கணும். ஆனால் நாம் என்ன பண்ணுவோம்? நமக்கு யாராவது துரோகம் செய்தால் அவர்களை திட்டுறவங்க, இன்னொருத்தவங்க திட்டினாங்கன்னா அவங்க நம்ம மனசு சந்தோஷம் அடையுது இல்லையா? அதுவே அசுர குணம். அப்படி திட்ட அனுமதிக்காமல் அவங்க அப்படி கிடையாது, அது ஒரு காரணத்தில் பண்ணாங்க, அந்த சூழ்நிலையில் இருந்தால் தான் அவங்க ஏன் அப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும் அப்படின்னு உங்களுடைய மனதையும் அமைதிப்படுத்தணும். ஏன்னா இந்த சுப விருப்பம் இருக்குது பாருங்கள், இதை மாதிரி உயர்ந்த வாழ்த்து இருக்கவே முடியாதுன்றார். ஸோ இது எந்த அளவுக்கு உயர்ந்த வகையான வாழ்த்து அப்படின்னா,
ஒரு ஆத்மா எந்த விதமான உணர்வு வேணாலும் இருக்கட்டும், உங்கள் மேலே எந்த விதமான சுப விருப்பம் இல்லாத ஆத்மாவாக கூட இருக்கட்டும், ஒரு நல்ல எண்ணமே இல்லாத ஆத்மாவாக கூட இருக்கட்டும், ஆனால் உங்களுடைய சுப விருப்பம் அந்த ஆத்மாவுடைய நோக்கத்தையே மாற்றிடும். அதற்கு அந்த வலிமை இருக்குதுன்றார். இதில் தான் நீங்கள் பாபா மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை வைக்கணும். வந்திருக்கிறது பாபா, நடத்துறது பாபா, நான் நம்புகிறேன் அப்படின்னு சும்மா சொல்கிறது கிடையாது. நீங்கள் உண்மையிலே நம்பணுன்னா அதை நடைமுறைப்படுத்தணும். எவ்வளவு துக்கம் கொடுத்தாலும் அவங்க நல்லா இருக்கணும், அவர்களை பற்றி நல்ல விதமாக மட்டுமே பேசணும். அதுதான் பாபா சொல்லுவார். 3 விதமான சர்டிஃபிகேட் வேணும். பாபா கிட்டேருந்து சர்டிஃபிகேட்டு, உங்கள் கிட்டேருந்து சர்டிஃபிகேட்டு, பிராமண பரிவாரத்துக்கிட்ட இருந்து சர்டிஃபிகேட். பாபா கிட்டேருந்து ஈஸியாக வாங்கிடலாம், நம்ம கிட்டேருந்து வாங்கிடலாம். ஆனால் பிராமண பரிவாரத்துக்கிட்டேருந்து, அதுக்கு தான் பாபா சொல்கிறார், அவங்க எவ்வளவு மோசமானவர்களாக இருந்தாலும் ஒரு பொழுதும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தவறாதீங்க. மனதால் மரியாதை கொடுங்க. இன்றைக்கி இல்லைனாலும் ஒரு நாள் அவங்களுடைய சர்டிஃபிகேட்டும் கிடச்சிடும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ அந்த சுப விருப்பம் அவங்களுடைய மனதை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதையும் மாற்றலைன்னா அந்த அளவுக்கு அவங்க விகாரத்தின் வசத்தில் இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே கருணை தான் வரணும். ஒருத்தன் தண்ணி அடிச்சிருக்கிறான் அப்படின்னா மூஞ்சில் தண்ணி தெளித்தாலே ஏஞ்சிடுவாங்க. ஆனாலும் ஏந்திரிக்கலைன்னா அவன் அதிகமாக தண்ணி அடிச்சிருக்கிறான்னு அர்த்தம். அவன் மேலே கருணை தானே வரும். அந்த மாதிரி தான் விகாரவசமாக அதிகமாக மூழ்கி இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளவு சுபபாவனை வச்சாலும் நீங்கள் நடிக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கருணை தான் வரணும், கோபம் வரக்கூடாது. ஏன்னா கோபம் அவங்களுடைய அசுர குணத்தை இன்னும் தோண்டும். ஆனால் கருணையாக அன்பாக பேசுகிறது அவர்களுடைய தெய்வீக குணத்தை தோண்டும். அவங்களுடைய சுபாவமே தெய்வீகமாக மாற்றிடும். உண்மையிலே ஸ்வபாவம்னு சொல்கிறோமே, அதோடைய அர்த்தமே ஸ்வபாவம் இல்லையா? அதாவது சுபபாவனை அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அப்படி சுபபாவம் தான் ஸ்வபாவம் அப்படின்னு பாபா சொல்கிறார். அதாவது மற்றவர்கள் மேலே சுபமான பாவனை தான் இருக்கணும். அதனால் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு நொடியிலும் இந்த அழிவற்ற வாழ்த்துக்களை கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், தெரியாதவங்களாக இருக்கலாம், பிடிச்சவங்களாக இருக்கலாம், பிடிக்காதவங்களாக இருக்கலாம், உங்கள் பாஷை இல்லாமல் இருக்கலாம், ஏதோ ஒன்று. இப்போ யூடியூப்லேயே பார்க்குறீங்க, எங்கேயோ ஒரு இடத்துல சுனாமி வருது, கற்பழிப்பு காட்டுறாங்க, எதாக இருந்தாலும் உடனே அவங்களுக்கு வந்து சுபபாவனை, பாவம் அந்த ஆத்மா அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கான சக்தியை கொடுக்கணும். ஒரு போராட்டம் நடக்குது, ஒரு மழையில் மாட்டிக்கிறாங்க, அல்லது சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நமீபியாவில் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கெல்லாம் அந்த சுபபாவனை, அதாவது அவங்க பாவத்தின் கணக்குப்படி அவங்க தண்டனை அனுபவித்தால் கூட அதிலும் அவங்க மனம் அமைதியாக இருப்பதற்கான சக்தியை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆத்மான்னு சொல்கிறது இப்போ அவங்க நாட்டுனால தேசத்தினால எல்லாத்துலேருந்தும் ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க உங்களுடைய குழந்தையாக, அப்பா அம்மாவாக, அல்லது கணவன் மனைவியாக ஏதோ ஒரு ஜென்மத்தில் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது தானே. ஸோ அப்போ அதுக்காக தான் பாபா ஆத்மா தான், பேர் கிடையாது. ஒவ்வொரு ஆத்மா எங்கே போய் மாட்டிக்கிட்டு இருக்குதுன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்கு சுபபாவனை நீங்கள் வைத்து அவங்களுடைய குணத்தையே மாற்றுறதுனால தான் உங்களுக்கு கோயில் கட்டி கும்பிட்றாங்க. அதனால் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு ஆத்மாவுக்காகவும் அழிவற்ற வாழ்த்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ஸோ அதுதான் நம்முடைய புதுயுக கொண்டாட்டம். உங்களுக்கு மற்றவர்கள் எதை வேண்டுமானாலும் கொடுக்கட்டும், ஆனால் நீங்கள் சுபபாவனை மட்டும் கொடுங்க. உங்களை திட்டட்டும், அடிக்கட்டும், மூஞ்சில் துப்பட்டும், நீங்கள் தெய்வீக குணன்ற ஸ்வீட் பாக்ஸை கொடுத்து அனுப்புங்க எல்லோருக்கும். ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கிறத நாம் கொடுக்குறோம். ஸோ அது பின்னாடி ஆசீர்வாதத்தை கொடுக்கும். அது ரொம்ப முக்கியம். இவ்வளோ துக்கம் கொடுத்தோம், அவர் கொஞ்சம் கூட
மனசில் வஞ்சமே வச்சுக்கலன்றது எவ்வளோ சூப்பராக. நீங்கள் உங்களை யோசித்து பாருங்களாம். நீங்கள் ஒருத்தர் அந்த மாதிரி மோசமாக நடத்தி அவர் உங்களை ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசலை. உங்களுக்கு திடீர்னு ஒரு உதவின்னு தேவைப்படும் போது அவர்கிட்ட போய் நின்னா முகம் சுளிக்காமல் நீங்கள் செஞ்சதை சொல்லி காட்டாமல் உடனே அந்த உதவியை செய்கிறாங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி நீங்கள் இருக்கணும். ஏன்னா நீங்கள் அந்த மாதிரி நல்ல விருப்பத்தை வைக்க வைக்க அவங்கள உங்களுக்கு கடனாளி ஆக்குறீங்கன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த கடனை எப்போ அடைப்பாங்க? சொர்க்கத்தில் வேலைக்காரனாக வந்து, நரகத்தில் பக்தனாக வந்து அந்த கடனை அடைப்பாங்க. ஏன்னா இப்போயே உங்கள் தொடர்பில் வந்து துக்கம் கொடுக்குறாங்கன்னா அவங்க பல ஜென்மம் தொடர்பில் வந்து தானே இருப்பாங்க. ஸோ அந்த கணக்கெல்லாம் இப்போ நீங்கள் முடிங்க. என்ன பண்ணியிருக்கிறனோ தெரியல, அதனால் நடந்திருக்குது. நான் சுப விருப்பம் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு துக்கம் கொடுக்குறான்னா கண்டிப்பாக அவனுக்கு இந்த குணம் வர்றதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் நான் காரணம். அப்போ காரணமானவங்கிட்ட தானே வந்து கோபத்தை காட்டுவான். அப்படி தானே நாடகம் வர வைக்கும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, இதுதான் 3 கால ஞானம்ன்றது. அப்போ நீங்கள் தொடர்ந்து அவங்களுக்கு சுப விருப்பத்தை மட்டுமே கொடுப்பீங்க. அழிவற்ற ஆத்ம அபிமானி நிலையில் நிரந்தரமாக நிலைச்சிருக்கிறதன் மூலமாக கண்டிப்பாக இன்னொரு ஆத்மா மாறியே தீருன்றார் இல்லையா? ஆத்மாவுடைய உண்மையான குணம் அன்பு, அமைதி. அதில் இருந்து நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். அதுதான் சிம்மாசனம். அழிவற்ற ஆத்மாவின் சிம்மாசனம் ஆத்ம அபிமான நிலை இல்லையா? பூர்வமத்தி சிம்மாசனம். பட் அந்த நிலைன்ற ஒரு சிம்மாசனம் இருக்குல்ல, அதான் ஆத்ம அபிமான நிலை. அதில் நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்திரமாக இருக்கிறீங்களோ, அதாவது என்ன அர்த்தம், அந்த குணத்தை வெளிப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு அசுர குணத்தில் இருக்கும் தேக உணர்வுடைய ஆத்மா மாறியே தீரும். ஸோ அதனால் இந்த புத்தாண்டில் என்ன விசேஷத்தை எடுத்துகிட்டு வர போகிறீங்க? உங்களுக்குள்ளேயும் சரி, மற்றவர்களிடத்திலும் சரி, சேவையிலும் சரி, என்ன மாற்றத்தை, எந்த விசேஷத்தை எடுத்துகிட்டு வர போகிறீங்க? இதுக்கு பேர் நியூ இயர், புத்தாண்டு. அப்படின்னா ஏதோ ஒரு புதுமையை நீங்கள் செய்வீங்க தானே. அதனால் என்ன புதுமையை எடுத்துகிட்டு வர போகிறீங்க? ஸோ உங்களுடைய புதுமைத்தன்மையை எடுத்துகிட்டு வர்றதுக்கான திட்டத்தை போட்டுட்டீங்களா ஒவ்வொருத்தரும்? இல்லாட்டினா சும்மா புத்தாண்டு மட்டும் கொண்டாடிட்டு போயிடுவீங்களா? நீங்கள் பாபாவோட சந்திப்பை கொண்டாடினீங்க, புத்தாண்டை கொண்டாடினீங்க. ஆனால் புதுமையை எடுத்துகிட்டு வர்றதுக்கான திட்டம் என்ன உருவாக்கி இருக்கிறீங்க? இந்த வருடம் பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் இஷாரா கொடுக்கிறார். இஷாரான என்ன? சிக்னல் கொடுக்கிறார் இல்லையா? பாபா சொல்கிறதுல தான் எல்லாமே நன்மை இருக்குது. மாமிசத்தை விடுங்கன்னார், ஏன் எதுக்குன்னெலாம் சொல்லலை. பார்த்தா ஷவர்மா, சிக்கன் ஷவர்மா சாப்பிட்டு சாகுறாங்க, மீன் சாப்பிட்டு சாகுறாங்க, மட்டன் வீட்டிலே சமைச்சே சாகுறாங்க. ஸோ பாபா சொன்னதை ஃபாலோ பண்ண தப்பிச்சிட்டோம். காமத்தை விடுங்கன்னார், திரும்புகிற பக்கம்லாம் கள்ள தொடர்பு, அதனால் வெட்டு குத்து. அது மட்டும் இல்லை, எந்த அளவுக்கு காமத்தில் முழுகிறீங்களோ அந்தளவுக்கு உங்கள் வீட்டில் காசு தங்காது, இருக்கிறதெல்லாம் உங்களை விட்டு போய்கிட்டே இருக்கும். ஏன்னா காமத்துக்கான தண்டனை கிடைத்தே தீரும், உங்கள் மனைவியோடவே வச்சிட்டு இருந்தால் கூட. அது இல்லாமல் கள்ள தொடர்புலாம் இருக்கும்போது இன்றைக்கி பெரிய ஏழ்மை வர்றதுக்கெலாம் அது ஒரு காரணம். இப்போ ஏன் பாபா காமத்தை விட சொல்கிறாருன்னா, நம்மக்கிட்ட புண்ணிய கணக்கே இல்லை. இப்போ நம்ம சேர்த்து வைக்கிறது சொர்க்கத்துக்கு. இருந்தாலும் கொஞ்சோண்டு ஒட்டிக்கிட்டு இருக்குது இல்லையா அந்த புண்ணிய கணக்கு, அதை இழக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ சேர்க்கறது அடுத்த யுகத்து கணக்கு. இப்போ இந்த யுகத்துக்கான கணக்கு கொஞ்சம் இருக்குது இல்லையா, அது உங்களுக்கு கடைசி நேரத்தில் காஞ்ச சப்பாத்தியாவது கொடுத்துடும். பசினால் இறக்க மாட்டீங்கன்றார். ஸோ இவ்வளோ இஷாரா இருக்குது. நமீபியாவில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, மழை இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அரசாங்கமே காட்டு விலங்குகளை அடித்து போடுது. யானை, ஜிராஃபி எல்லாம் 700 விலங்குகள். சரி, அப்புறம் அதெல்லாம் காலியான அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தாய்மார்களுக்கு குழந்தைக்கு பால் கொடுக்க பால் இல்லை, சாப்பாடு இல்லாததுனால. ஸோ இந்த மாதிரி அதுதான் கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு இயேசு சொல்லியிருப்பார் கடைசி நேரத்தை பற்றி. அதில் இருந்தெல்லாம் காப்பாற்றுறதுக்கு தான் பாபா சிக்னல் கொடுக்குறாருன்னு புரிஞ்சுக்கிட்டு அவர் கொடுக்குற ஒரு ஸ்ரீமத்தை கூட மிஸ் பண்ணக்கூடாது.
2 நாள் முன்னாடி மிலிட்ரி ஆஃபீஸராக பாபா பேசினார், அட்டென்ஷன் பிளேஸ்ன்ட்டு. அப்போ மிலிட்ரி ஆஃபீஸர் ஒரு கட்டளை பிறப்பித்தாருன்னா உடனடியாக சோல்ஜர்ஸ்லாம் கேட்பாங்க, நீங்கள் ஆன்மீக சேனை தானே, கேட்கணும் தானே. நேரத்திற்கேற்ப ஒவ்வொரு குழந்தையும், அது பாபா முன்னாடி சாக்கார ரூபத்தில் இருந்தாலும் சரி, உள்நாட்டிலேயோ வெளிநாட்டிலேயோ, அல்லது அறிவியல் சாதனம் டிவி இன்டர்நெட் மூலமாக பார்த்துட்டு இருந்தாலும் சரி, எல்லோருமே ரொம்ப சுகபோகமாக உட்காந்து பாபா மீட்டை பார்த்துட்டு இருக்கிறத பாபா பார்க்குறார். ஸோ உங்கள் எல்லாருக்கும், நீங்கள் எல்லோரும் மிகவும் பிரியமான இனிமையான குழந்தைங்க. ஸோ உலகத்தில் உள்ள அத்தனை இனிமையான குழந்தைங்களுக்கும் பாபா கொடுக்குற சிக்னல் என்ன தெரியுமா? இந்த உங்களுடைய பிராமண வாழ்க்கையில் உங்களுடைய புண்ணிய கணக்கை சேமியுங்கள், அந்த சேமிப்பை அதிகப்படுத்துங்கள். அமிர்த வேலை எழுந்ததிலிருந்து தூங்குற வரைக்கும் உங்களுடைய சேமிப்பு கணக்கை அதிகரிச்சுக்கிட்டே இருங்கள். அப்படின்னு அர்த்தம், ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாது. நேற்றே சொன்னார் இல்லையா, ஒரு வினாடி கூட வீணாக்காமல் உங்களை அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருங்கன்னார் தெய்வீக குணத்தினால. ஸோ அப்போ தான் அது சேமிப்பாகும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் காரியத்திற்கு ஏற்றாற் போல் திட்டம் போடுங்க. இப்போ உங்களுடைய சேமிப்பு கணக்கை ஒவ்வொருத்தரும் அதிகப்படுத்துங்க. இந்த பிராமண வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷத்தின் அளவையும் அதிகப்படுத்துங்க. ஏன்னா பாபா இன்னைக்கு இந்த வருடத்தின் கடைசி நாள் இல்லையா, இந்த வருட கடைசி நாள் வரைக்கும் குழந்தைங்களுடைய ரிசல்ட்டை பார்த்துட்டு அதிகப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்? அங்கே கம்மியாக இருக்குது, அதனால தான் சிக்னல் கொடுக்குறார், வீணாக்காதீங்க நேரத்தைன்னு. 2002க்கே சொல்கிறார். இப்போ 2024 இருக்கிறோம்னா நாம் எவ்வளோ எச்சரிக்கையாக இருக்கணும் யோசிச்சு பாருங்கள். என்ன பார்த்தாரு பாபா அந்த கணக்கில்? குழந்தைங்களுடைய பொக்கிஷங்களின் கணக்கை பார்க்கும்போது என்ன பார்த்தாரு ரிசல்ட்டில்? உங்களுக்கே தெரியும் தானே இல்லையா? நம்ம கணக்கில் எவ்வளோ சேர்த்து வச்சுருக்குறோம் நமக்கு தெரியாதா? ஆசிரியர்களுக்கு, இரட்டை வெளிநாட்டினருக்கு, மகாரதிகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே. உங்களுடைய கணக்கு, சேமிப்பு கணக்கில் எவ்வளவு சேமிப்பாகி இருக்கணுமோ அப்படின்னு டாட்னு விட்டுட்டார். பாபா என்னத்தை சொல்கிறதுன்றார். அப்படின்னு அர்த்தம் நீங்களே சொல்லலாம், அந்த அளவுக்கு சேமிப்பு ஆகலை. இவ்வளோ நேரத்தில் எவ்வளோ சேமித்து இருக்கணுமோ அவ்வளோ நீங்கள் சேமிக்கலை. அதான் பாபா சொல்கிறார். பாபா என்ன சொல்கிறது, நீங்களே சொல்லிடுவீங்களே. ஏன்னா 5000 வருடத்திற்கான பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற நேரம் இந்த சங்கமயுகம் மட்டும்தான். இந்த குறுகிய யுகத்தில் எவ்வளவு நீங்கள் சேமிக்கிறீங்களோ அதோடைய பரிசை அதற்கேற்றாற்போல்தான் நீங்கள் முழு கல்பமும் உங்களுக்கு பிராப்தியாகும். இப்போ சேமிக்கிறதோடைய அளவு தான் இல்லை. இப்போ உங்களுடைய குணங்கள் எந்த அளவுக்கு தெய்வீகமாக மாற்றிக்கிறீங்களோ அது தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் கடைசி வரைக்கும். ஆனால் குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். பட் இப்போ அதிகமாக சேர்த்திங்கன்னா கடைசி வரைக்கும் வரும் இல்லை. ஸோ அந்த குணத்திற்கேற்ப தான் நீங்கள் நல்ல குடும்பத்தில் பிறப்பீங்க, நல்ல இடத்துல பிறப்பீங்க. ஸோ முழு கல்பமும் அதோடைய பிராப்தியை நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க. இப்போ 5000 வருஷத்துக்கு தேவையானது சேர்க்குற நேரத்தில் அலட்சியமாக இருக்கலாமா? கணவனுக்காக, மனைவிக்காக, குழந்தைக்காகன்ட்டு வீண் விஷயங்களும் விகார விஷயங்களும் சிக்கி உங்கள் நேரத்தை இழக்கலாமா? ஏன்னா இந்த கணவனோ மனைவியோ குழந்தையோ உங்கள் கூட வரப்போகிறதில்ல. இந்த ஒரு ஜென்மந்தான் கூட இருக்க போகிறாங்க. ஸோ அவங்களுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா முடிஞ்சு போச்சு.
உங்கள் எல்லோருக்கும் பாபா கொடுத்துருக்கிற ஸ்லோகன் என்ன? இப்பொழுது இல்லையில் ... உங்களுக்கே தெரியும் தானே அடுத்தது என்ன வரும்ன்ட்டு. இப்பொழுது இல்லையில் எப்பொழுதும் இல்லை. இது ஞாபகம் வச்சுக்கணும். முரளியாக இருக்கட்டும், சேவையாக இருக்கட்டும், குணத்தை மாற்றிக்கிறதா இருக்கட்டும், இப்போவே நீங்கள் மாற்றினா தான் உண்டு. இல்லாட்டினா எப்போவும் மாற்ற முடியாது. திடீர்னு டைம் முடிஞ்சிடும். ஸோ இந்த ஸ்லோகன் எப்போவுமே உங்கள் புத்தியில் இருக்கட்டும், உங்கள் இதயத்தில் இருக்கட்டும், உங்களுடைய நினைவில் இருக்கட்டும். இருக்குது, ஆனால் நினைக்கிறீங்க, மறந்துடுறீங்க. அதனால தான் பாபா சொல்றார், புத்தியில் வச்சிருங்க எப்போவுமே. எல்லாத்தையும் விட மிக உயர்ந்த பொக்கிஷம் இந்த பிராமண வாழ்க்கையின் மகான் தன்மையுடைய ஆதாரம் என்ன தெரியுமா? எண்ணத்தின் பொக்கிஷமும், நேரத்தின் பொக்கிஷமும், சக்திகளின் பொக்கிஷமும், ஞானத்தின் பொக்கிஷமும் தான். இதுதான் பிராமண வாழ்க்கையுடைய மகான் தன்மைக்கான ஆதாரமே. நீங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு எண்ணமும் மெயின் அதுதான் இல்லையா? ஒரு வினாடி விடாமல் நல்ல எண்ணத்தை உருவாக்கும் போது அந்த நேரத்தையும் வீணாக்கலை. நல்ல எண்ணத்தை உருவாக்கும் போது சக்திகளும் அதற்கேற்ப வரும். ஞானத்தின் அடிப்படையில் தான் நல்ல எண்ணங்களையும் உருவாக்குவீங்க. மற்றபடி ஸ்தூல செல்வங்களுடைய பொக்கிஷங்கள் அது பொதுவானது, அது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆனால் பாப்தாதா பார்க்குறாங்க, உயர்ந்த எண்ணங்கள்ன்ற பொக்கிஷத்தின் மூலமாக எந்த அளவுக்கு குழந்தைங்க தன்னையும் தன்னுடைய சேவையையும் உயர்த்திக்கிறாங்கன்னு பார்க்குறேன் இல்லையா? உயர்ந்த எண்ணத்திலேயே மூழ்கி இருந்தீங்கன்னா ஆத்மாவே உயர்ந்த நிலையை அடையும். உயர்ந்த எண்ணத்தில் செய்யப்படுகிற சேவையும் உயர்ந்த பலனை கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் எல்லோரும் இதை அண்டர்லைன் பண்ணணும், ஸ்ட்ரெஸ் பண்ணணும், கவனம் கொடுக்கணும். உயர்ந்த எண்ணத்தை மட்டுமே நான் உருவாக்குவேன் யாராக இருந்தாலும். ஸோ அதுக்கு ராமாயணம் பெஸ்ட் எக்ஸாம்பிள். நீங்கள் பார்க்க பார்க்க அது புரியும். ராமர் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும், சீதையின் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையும் அப்படி இருக்கும். பிராமணர்களாகிய உங்களுக்கு அவ்வளவு சக்தி கிடைக்கிது. எதில்? ஒரே ஒரு தூய்மையான உயர்ந்த எண்ணத்தில். அது நிறைய ஆத்மாக்களுக்கு நிறைய உதவியையும் பண்ண வைக்கிது. ஸோ அந்த ஒரு உயர்ந்த எண்ணமே நான் நிறைய ஆத்மாக்களுக்கு நிறைய உதவி செய்ய முடியும் அப்படிங்கிற எண்ணம் தான் இல்லையா? அந்த சுப பாவனை வைக்க வைக்க எத்தனை ஆத்மாக்கள் மாறுவாங்க. பாஷை தெரியாத ஆத்மாலும் மாறும். உலகத்தின் எந்தெந்த மூலையில் இருக்கிறவங்களும் மாற்ற முடியும்னா அப்போ எவ்வளவு சக்தி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்கள். என்னால் இத்தனை பேரை மாற்ற முடியும்னு நினைத்தாலே அந்த சக்தி வந்துடும்ன்றார். முடியும் நினச்சாலே அந்த சக்தி வந்துடும். அதனால் எவ்வளவு விரும்புகிறீங்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய எண்ணத்தின் சக்தியின் முக்கியத்துவத்தை அதிகப்படுத்துங்கள். நீங்கள் நினைத்தால் நடக்காமல் இருக்கவே இருக்காது. கரெக்டாக நீங்கள் சொல்லணும்னா அஞ்ஞானத்திலே நீங்கள் நினச்சதெல்லாம் நடந்திருக்கும். அஞ்ஞானத்தில் சப்போஸ் ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஐயோ மாமியார்னாலே அலர்ஜி அப்படின்னு நினச்சா அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி போன உடனே மாமியார் இறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எண்ணம் கூட டக்குன்னு நிறைவேறும். அதனால தான் நம்மளுடைய எண்ணம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அஞ்ஞானத்தில் தெரியாமல் நினச்சிங்க, அது பரவாயில்ல. இப்போ தெரிஞ்சிடுச்சு, நம்ம எண்ணத்திற்கு சக்தி வேறு இப்போ அதிகமாகிடுச்சு. அப்போ அதை முழுக்க முழுக்க நல்ல எண்ணங்களை உருவாக்க மட்டுமே பயன்படுத்தணும். ஸோ அதனால் நீங்கள் நினைக்கிற அளவிற்கு எண்ணத்தின் சக்தியை அதிகரிக்க முடியும்ன்றார். தூரத்தில் இருந்தபடியே மனிதர்கள் எப்படி வந்து ராக்கெட்டை நினச்ச இடத்துக்கு அனுப்புகிறாங்க, ஏவுகணை அனுப்புகிறாங்க இல்லையா? ஒரு வினாடியில் போய் தாக்குது. பாலஸ்தீன் இஸ்ரேல் போரில் வந்து இதை நடக்கிறத பார்க்குறோம். உக்ரைன்லேயும் நடக்குது. ஸோ அதுலேயும் இஸ்ரேலில் வந்து துல்லியமாக அடித்து தாக்குறாங்க. ஸோ அது வந்து சயின்ஸுடைய கண்டுபிடிப்பாக இருக்குது.
பாபா சொல்கிறாரு, உங்களுடைய தூய்மையான உயர்ந்த எண்ணத்திற்கு முன்னாடி அந்த ராக்கெட்லாம் ஏமாத்துறோன்றார். அப்போ எவ்வளோ பெரிய சக்தி யோசிச்சு பாருங்களா. அதனால தான் ராமர் அம்பு விடுறதா காட்டுறாங்க. இப்போ அந்த அம்பு எதை குறிக்குது? எண்ணத்தை குறிக்குது. அந்த எண்ணம் போய் அவங்கள மாற்றுது. ஸோ ஜஸ்ட்டு அதை நீங்கள் ரொம்ப தூய்மைப்படுத்தி பயன்படுத்தி பாருங்கள். அந்த எண்ணம் ரொம்ப தூய்மையாக இருக்கணும். அப்போ அந்த வழிமுறையுடைய ரிசல்ட் ரொம்ப உயர்ந்ததாக கிடைக்கும், ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நினச்சதுனால தான் உங்களுக்கு நல்லது நடந்துச்சுன்னு கூட அவங்களுக்கு தெரியாது இல்லையா. பாபா நம்மளை பிச்சைக்காரங்களுக்கு சாப்பாடு போட சொல்லலை. ஆனால் அந்த ஆத்மா தூய்மையாகணும், சுகமாக இருக்கணும்னு நினச்சிட்டு நீங்கள் போன உடனே இன்னொருத்தர் சாப்பாடு போடுவார். உங்கள் எண்ணத்தின் மூலமாக தான் எங்கேயோ போயிட்டு இருந்தவர் திடீர்னு இந்த பக்கம் போகலாமேன்ட்டு போவார். அவங்க கண்ணில் படும், கொடுப்பாங்க. ஆனால் அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். ஆனால் அந்த சாப்பாடு போட்டதுனால அவன் பாவம் செஞ்சால் அந்த பாவம் சாப்பாடு போட்டவனை சேரும். ஏன்னா நீங்கள் சாப்பாடு மட்டும் கிடைக்கணும்னு நினைக்கல, அந்த ஆத்மா தூய்மை ஆகணும்னு நினச்சிட்டு போனீங்க. மெயினாக தூய்மை ஆகணும், அதுதான் மெயினான விஷயம். ஸோ அப்போ உங்களுடைய எண்ணத்தின் சக்தி, இவ்வளோ சக்தியை உங்கள் எண்ணத்துக்கு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த எண்ணத்தை வீண் விஷயங்கள்லையும் விகார விஷயங்கள்லையும் எதிர்மறை விஷயங்கள்லையும் பயன்படுத்துறது என்னன்னு சொல்கிறது, தங்கத்தை தூக்கி குப்பை தொட்டியில் போடுற மாதிரி. உங்களுக்கு அதோடைய மதிப்பு தெரியலன்ற. ஸோ அதனால தான் அந்த மதிப்பை அதிகரியுங்கள் இல்லையா. உங்களுடைய எண்ணத்தின் சக்தியின் மதிப்பு தெரிந்தால் அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீங்க? இப்போ நீங்கள் உள்நோக்கு முகம் அப்படிங்கிற பட்டியில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த புத்தாண்டில் உங்களுக்காக அனைத்து பொக்கிஷங்களின் சேமிப்பை அதிகரிக்கிறதுக்கான திட்டமிடுங்கள். அந்த சேமிப்பு கணக்கை அதிகப்படுத்துங்க. முழு நாளிலும் நீங்கள் நேரம் ஒதுக்கணும். இந்தந்த நேரம் நான் உள்நோக்கு முகத்தில் உட்காரணும். ஸோ அதில் வந்தது தான் டிராஃபிக் கண்ட்ரோல், அல்லது 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை நினைக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி 5 ஸ்வரூபம் சுற்றிட்டு வாங்க. அப்படியே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அடுத்தது நீங்கள் காரியம் செய்யும் பொழுதே பாபா நினைவிலே இருந்து செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஸோ அந்த உள்நோக்கு முகத்தில் இருக்கணும். சுற்றி என்ன நடக்கிறது அதெல்லாம் முக்கியம் இல்லை. நான் செத்துட்டேன், பரந்தாமத்தில் ஹாயாக இருக்கிறேன், நான் தப்பிச்சிட்டேன்ல, அதேமாதிரி மற்ற சகோதரர்களை காப்பாற்றணும். இதுதான் என்னுடைய முக்கியமான வேலை. மற்றபடி அந்த குடும்பத்தில் இருக்கிறது இதெல்லாம் வெறும் நடிப்பு. இப்போ ஒரு உளவாளி ஸ்பை போகிறாங்கன்னா இன்னொரு நாட்டில் போய் லவ் பண்ணுற மாதிரிலாம் நடிப்பான். வெறும் நடிப்பு தான். அவன் ஒரு விஷயத்தை கறக்கிறதுக்காக அங்கே வந்திருப்பான். அந்த செய்தி கிடச்ச உடனே டக்குன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுவான். அந்த மாதிரி நாம் உலகத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களுக்கும் சக்தி கொடுக்கறதுக்காகத்தான் இருக்கிறோம். அப்படி சக்தி கொடுக்குற அளவுக்கு நீங்கள் சக்திசாலியாக இருக்கணும்னா எல்லைக்குட்பட்ட விஷயம் எதனாலையும் நீங்கள் கரப்ட் ஆகக்கூடாது, மாசு படிஞ்சிடக்கூடாது, அழுக்கு படிஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுக்கணும். அதுக்கு கலியுகத்திலே உங்கள் புத்தி இருக்கக்கூடாது. சூக்ஷ்மாதனத்திலே இருந்து உலகத்திற்கு சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு டைம் ஒதுக்குங்கன்றார். உள்நோக்கு முகத்தில் தான் இருக்கிறீங்களா? உங்கள் மனநிலை இன்னும் உங்கள்கிட்ட தான் இருக்கா? உங்கள் மனசில் வெளில பறி கொடுத்துட்டிங்களா? செக் பண்ணுங்க. ஸோ இதை நீங்கள் பண்ண முடியும், மற்றவங்க உங்களுக்காக பண்ண முடியாது, நீங்கள் தான் பண்ண முடியும். ஸோ பாபாவை பிரத்யக்ஷப்படுத்தக்கூடிய வருடத்திற்கு முன்பாக இந்த வருடத்தை பாபா இந்த வருடத்தை வெற்றி நிரம்பியவராக ஆகுங்கள் அப்படின்னு கொடுக்கிறார். இந்த வருடத்திற்கு வரதானமாக கொடுக்கிறார். வெற்றியின் ஆதாரம் என்ன தெரியுமா? உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொக்கிஷத்தையும் பயனுள்ள வகையில் பயன்படுத்துறது. சும்மா பூட்டி வைக்கிறது கிடையாது. பயனுள்ள வகையில் பயன்படுத்தி வெற்றி அடையுங்கள். வெற்றி அடைஞ்சிங்கன்னா தானாகவே பாபா பிரத்யக்ஷம் ஆகிடுவார் இல்லையா? நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சேவையும் வெற்றி அடையுதுன்னா பாபா வெளிப்பட ஆரம்பிச்சிடுவார் தானே. நீங்கள் வாய்மொழி சேவை நல்லாவே பண்ணியிருக்கிறீங்க இது வரைக்கும். ஆனால் இப்போ இந்த வெற்றியின் ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சு இல்லையா?
இதை வைத்து அப்பாவையும் உங்களையும், அதாவது அப்பாவை பிரத்யட்சப்படுத்துறதும் உங்களை பிரத்யட்சப்படுத்துறதையும் நெருக்கத்தில் எடுத்துட்டு வாங்க. இல்லை, முதல்ல குழந்தையும் வெளிப்படணும். குழந்தைகள் மூலமாக தான் அப்பா வெளிப்படுவார். ஸோ உங்களுடைய குணம் அப்படி இருக்கணும், சொக்க தங்கமாக இருக்கணும். ஸோ உங்கள் தொடர்பில் வர ஒவ்வொரு ஆத்மாவும் ஒவ்வொரு பிராமணனுடைய வாழ்க்கையும் அனைத்து பொக்கிஷங்களாலும் நிரம்பி இருக்கிறதாக அனுபவமாகணும். என்னப்பா அது, பிரம்மகுமாரிகள் போனாலே எந்த கவலையும் இல்லாமல் அவங்க வேறு உலகத்தில் இருக்கிறாங்கப்பா, அப்படி அனுபவமாகணும். என்னமோ அவங்களுக்கு கிடச்சிருக்குது போல இருக்குதுப்பா, அந்த கோயிலில் தேவியே பார்த்த மாதிரி இருக்குது, அப்படி அனுபவம் ஆகணும் அப்படிங்கிறது சதா மனதில் இருக்கணும். ஸோ அதுக்கு சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்கணும், அதுதான் மெயின். ஏன்னா இன்றைய ஆத்மாக்கள் அனுபவி மூர்த்திகள் உங்கள் மூலமாக அனுபவத்தை அனுபவிக்க விரும்புகிறாங்க. எங்களுக்கு அனுபவம் ஏற்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சொல்கிறத கேட்குறதுக்கெல்லாம் அதிக ஆர்வம் கிடையாது, கம்மியாக கேட்கணும், ஆனால் அனுபவம் அதிகமாக ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ மணிரத்னம் படத்திலே பார்த்திங்கன்னா டைலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே மனம் அப்படி மாறும், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும். ஸோ அந்த மாதிரி தாக்கத்தை, அது நெகட்டிவான தாக்கமாக இருக்கலாம் படத்தில், பட் இங்கே பாசிட்டிவான தாக்கம் ஏற்படுத்தணும் நீங்கள், இல்லையா? உங்களை நீங்கள் நாராயணனாகவே நினைத்து அந்த உயர்ந்த நிலையை விட்டு நான் இறங்காமல் பேச போகிறேன். நடுவில் திடீர்னு அவங்க எப்படி மகாவிஷ்ணுவுக்கு முன்னாடி ஏந்திரிச்சு வாத்தியார் டமால்னு கத்தி அவரை டென்ஷன் படுத்தினாரோ அந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்கும். நான் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறேன். ஆனாலும் என்னுடைய சுய தர்மத்தை அப்பவும் இழக்காமல் இருந்து மாயின் மீது வெற்றி அடைந்து காட்டுவேன் அப்படிங்கிற கவனத்தோடு இருக்கணும், யார் கூட இருந்தாலும், தனியாக இருந்தாலும். ஸோ அப்போ தான் அவங்களுக்கு அனுபவம் ஆகும். எதுவுமே நீங்கள் பேசாட்டினா கூட நீங்கள் செய்கிற செயலில் அவங்களுக்கு ஒரு தெய்வீகத்தன்மை தெரியும். ஏன்னா யார் பாபாவின் நினைவிலே மூழ்கி காரியம் செய்கிறாங்களோ அல்லது பேசுகிறாங்களோ அதில் அவ்வளவு தெய்வீகத்தன்மை நிரம்பி வழியும். ஸோ இந்த அனுபவத்தின் ஆதாரமே பொக்கிஷங்களின் சேமிப்பு கணக்கு நிரம்பி வழிகிறது தான். அனைத்து பொக்கிஷங்களையும் நீங்கள் சேமித்து வைத்திருந்தால், அது சேமித்து வைக்கிறது எப்படி, அந்த பொக்கிஷங்களை சரியான வகையில் பயன்படுத்த அது சேமிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். ஆனால் அழியக்கூடிய செல்வம் பயன்படுத்த குறையும். ஆனால் இங்கே பயன்படுத்த தான் அதிகமாகும். அதிகமாக தான் மற்றவர்களுக்கு அனுபவமும் ஆகும். அதனால் முழு நாளிலும் அப்பப்போ உங்களுடைய சார்ட்டை செக் பண்ணுங்க. நான் பாபாவை வெளிப்படுத்துகிறேனா, உள்நோக்கு முகத்தில் இருக்கிறேனா, அனைவருக்கும் சக்தியை கொடுத்துட்டு இருக்கிறேனா, அதுக்கு தான் டிராஃபிக் கண்ட்ரோல். ஸோ அதை சார்ட்டும் வைத்து எழுதுங்க. எழுதுனதை செக் பண்ணுங்க. காலைல ஏந்திரிச்சதுலேருந்து 10 மணி நேரம் ஆகியிருக்குது, இன்னும் இவ்வளவு தான் நினச்சிருக்கிறேனா அல்லது நினைக்கவே இல்லையா, அதை செக் பண்ண உங்களுக்கு வைராக்கியம் வரும். அதிகமாக பாபாவை நினைக்க ஆரம்பிப்பீங்க. அதுக்கு இந்த சார்ட் வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். டெஸ்ட்டு வைக்கிறதுனால தான் குழந்தைங்களுக்கு படிக்கணுன்ற ஆர்வம் வருது, குறிப்பாக இந்த ரேங்க் கார்டு பார்க்கும் பொழுது. ஸோ அதனால தான் பாபா சார்ட் வைக்க சொல்கிறார். அதை வச்சு நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்பொழுது தெரியும் இதோடைய பவர். இவ்வளோ நாள் அலட்சியமாக இருந்துட்டோமே அப்படின்னு தோணும். எந்த அளவிற்கு அனைத்து பொக்கிஷங்களையும் நான் சேர்த்து வச்சிருக்கிறேன் சார்ட் எழுதுங்க. உங்களுடைய சேமிப்பு கணக்கை பாருங்கள், சார்ட்டை பாருங்கள். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை எண்ணங்கள் வருதுன்னு பாருங்கள். எத்தனை வீணான எண்ணங்கள் வருது, எத்தனை சக்திசாலியான எண்ணங்கள் வருது பாருங்கள். ஏன்னா உங்களுடைய எண்ணங்களின் வேகம் ரொம்ப வேகமாக வருது, கவனிக்க முடியாத அளவுக்கு.
ஸோ எண்ணம் அவ்வளோ வேகமாக வருதுன்னா வார்த்தையும் அப்படித்தானே வரும். அப்போ கோபம், காமம் இதெல்லாம் மைண்டில் இருந்துச்சுன்னா அது டக்குன்னு வெளிப்பட்டுரும்ல. ஸோ நீங்கள் அந்த ஒரு நிமிடத்தில் சிந்தித்த எண்ணங்கள், எத்தனை எண்ணங்கள் பயனுள்ளதாக இருந்தது, எத்தனை எண்ணங்கள் வீணானதாக இருந்ததுன்னு செக் பண்ணுங்க. எத்தனை எண்ணங்கள் சக்திசாலியான எண்ணங்களாகவும் எத்தனை எண்ணங்கள் சாதாரண எண்ணங்களாகவும் இருந்தது அப்படின்னு செக் பண்ணுங்க. எப்படி செக் பண்ணுறதுக்கான மிஷின் உங்ககிட்ட இருக்குது தானே, இல்லையா? ஸோ செக் பண்ணுற மிஷின் தெரியும் தானே. டீச்சர்களுக்கு இருக்குதா அந்த மிஷினு? எப்படி உங்கள் சென்டரில் கம்ப்யூட்டரும் இமெயிலும் இருக்குதோ அதே மாதிரி உங்களுடைய எண்ணங்கள் எத்தனை வருது, எப்படிப்பட்ட எண்ணங்கள்ன்ற செக் பண்ணுற மிஷின் இருக்குதா? இரட்டை வெளிநாட்டினர்கிட்ட இருக்குதா? அது செயல்படுற நிலையில் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா அல்லது உடஞ்சிடுச்சா? ஸோ பாண்டவர்களுக்கு இந்த செக்கிங் மிஷின் இருக்குதா? உங்கள் எல்லோருக்கும் இருக்குதா? யாருக்காவது இல்லைன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸ் செட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்றைய காலத்தில் ஒரு ஆஃபீஸுக்கு என்னென்ன பொருளை வாங்கணுன்றதை முதல்ல சிந்திப்பீங்க. சேரு, டேபிளு, கம்ப்யூட்டரு, இமெயிலு, டைப்பிங் மிஷினு, ஜெராக்ஸ் மிஷினு. ஸோ இத்தனை விஷயங்கள் உங்களுக்கு தேவையில்லையா? அதே மாதிரி பிராமண வாழ்க்கையில் கூட உங்களுடைய மனம் என்ற ஆஃபீஸில் இந்த செக்கிங் மிஷின் இருக்குதா? எண்ணங்கள் எவ்வளோ வேகத்தில் வருது, அது எத்தனை நல்ல எண்ணங்களாக எத்தனை பலகீனமான எண்ணங்களாக இருக்குது அப்படின்னு செக் பண்ணக்கூடிய இந்த மிஷின் எல்லாம் இருக்குதா அப்படின்னு பாபா கேட்குறார். பாப்தாதா இதுக்கு முன்னாடி கூட நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்னென்னா இயற்கை கூட பாபா கிட்ட வந்து சொல்லுதான், நான் எவரடியாக இருக்கிறேன், உங்கள் குழந்தைங்க தான் எவரடியாக இல்லை அப்படின்னு சொல்லதான் இல்லையா. இதுக்கு முன்னாடி அவ்யக்த முறையிலே வந்துச்சு. இயற்கை எவரடியாக இருக்குது, உங்களுடைய பக்த ஆத்மாக்கள் உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் நீங்கள் எப்போ அவங்கள லைன்லேயே காத்துக்கிட்டு வச்சுருக்க போகிறீங்களா? ஏன் எதுக்குன்ற சின்ன சின்ன விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருக்கிறது தான் அவங்கள உங்ககிட்ட வரவிடாமல் தடுக்கிற ஒரு சுவர் அல்லது கதவு. அதை திறந்து விடுங்க. ஏன் எதுக்குன்ற கேள்வியே இருக்கக்கூடாது. நாடகம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பாபா சொல்லியிருந்தார். ஸோ ஒரு செகண்டில் இந்த உலகத்தை அழித்து சொர்க்கமாக மாற்றுறதுக்கு இயற்கை கூட எவர் ரெடியாக இருக்குது. ஆனால் நீங்கள் ரெடி ஆனால் தானே இல்லையா, சொர்க்கம் உங்களுக்காக தான் ரெடி ஆகுது. நீங்களே ரெடி ஆகலைன்னா அதனால் நேரம் வந்து பிராமணர்களை திரும்ப திரும்ப பார்க்கலாம் ரெடி ஆயிட்டாங்களான்ட்டு. ஆனால் பிராமணர்கள் அலட்சியமாக எல்லைக்குட்பட்ட விஷயத்தில் சிக்கிட்டு இருக்கிறாங்க. பாபா கேட்குறார், பிராமணர்கள் ரெடி ஆகிட்டீங்களா? ஏன்னா இயற்கை பிராமணர்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதனால் பாப்தாதா உங்களை கேட்குறார். பாபா கேட்கும் பொழுதெல்லாம் நீங்கள் நல்லா கை தூக்குறீங்க, பாப்தாதாவை குஷிப்படுத்திடுறீங்க. எவரடியாக இருப்போம், இனிமேல்ட்டு இருப்போம், மாறி காட்டுவோன்னும் போதெல்லாம் கை தூக்கிடுறீங்க. இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எந்த அளவுக்கு எவர் ரெடியாக இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் அற்புதம் நிரம்பியதாக, ஒவ்வொரு வினாடியும் அற்புதம் நிரம்பியதாக, ஒவ்வொரு சுவாசமும் அற்புதம் நிரம்பியதாக இருக்கணும். ஆஹா தான் உங்களுடைய எண்ணங்கள், ஒவ்வொரு நொடியும் அப்படி இருக்கணும். சொர்க்கத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கணும். உங்களுடைய உணர்வுகள், எண்ணங்கள், குணங்கள் எல்லாமே, ஒவ்வொரு சுவாசமும் கூட. வா அதை தான் நம்ம ஆஹான்னு சொல்கிறோம். வரே வா அப்படின்வாங்களே, அப்படித்தான் இருக்கணுமே தவிர ஒயின்னு வரக்கூடாது, வா தான் வரணும். ஆஹா தான் வரணுமே தவிர ஏன் எதுக்குன்ற கேள்வியே வரக்கூடாது. ஏன் இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க, நாடகத்தை குறை சொல்கிறீங்களா? நாடகத்தில் நன்மை, அதை நீங்கள் ரசிக்கிறத விட்டு ஏன் இப்படின்னா
குயில் பாட தான் செய்யும், அதை போய் ஆடு ஆடுன்னா மயில் ஆடும், அதை போய் பாட சொன்னால் அதுக்குன்னு விசேஷ குணம் இருக்குது. ஏன்ற வார்த்தையே இருக்கக்கூடாது. இப்போ எப்படி நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா, சில சமயம் ஆஹா ஆஹான்னு இருக்குது உங்கள் வாழ்க்கை, சில சமயம் ஐயோ ஐயோன்னு இருக்குது. ஏன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க. சில சமயம் ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறீங்க, சில சமயம் கேள்விக்குறி வந்துடுது. அதனால் கேள்விக்குறி, ஆச்சரியக்குறி, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துடுது. சில சமயம்தான் முற்றுப்புள்ளி வைக்கிறீங்க. அதனால் பாபா சொல்கிறாரு, உங்கள் எல்லாருடைய மனசும் ஆஹா அப்படி தான் சொல்லணும். நீங்கள் யாருடைய தொடர்பில் வந்தாலும் அல்லது யாரோடு ஒரு உறவை நீங்கள் வைத்தாலும், அது பிராமணர்களாக இருக்கலாம் அல்லது நீங்கள் யாருக்கு சேவை செய்கிறீங்களோ அந்த அஞ்ஞானி ஆத்மாக்களாக இருக்கலாம், அவங்க ஒவ்வொருத்தருடைய வாயிலிருந்தும் ஆஹா ஆஹான்னு தான் வரணும். உங்கள் தொடர்பில் இருக்கிறவங்களே இல்லையா, உங்கள் மனதில் ஆஹா ஆஹான்னு வரும்போது தான் அவங்க மனதில் உங்களை பார்த்து ஆஹா ஆஹான்னு வரும். நீங்கள் புலம்பிட்டு இருந்தீங்கன்னா புலம்புறவங்கள யாராவது புகழ்வாங்களா? நீங்கள் புகழ்ந்துருக்கிறீங்களா? யோசிச்சு பாருங்கள். எப்போவும் ஒருத்தவங்க புலம்பிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்கள நீங்கள் புகழ்ந்து பேசுவீங்களா? எப்போவுமே பாசிட்டிவாக அதெல்லாம் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அப்படி சொல்கிறவங்கள தான் நமக்கு பிடிக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஆஹா ஆஹான்றது தான் எல்லாருடைய வாயிலிருந்தும் வரணும். அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு வினாடியும் ஆஹா ஆஹாவாக தான் இருக்கணுமே தவிர கேள்விக்குறியோ ஆச்சரியக்குறியோ வரக்கூடாது. முற்றுப்புள்ளி வச்சுட்டு அப்படியே பறந்து போயிடுங்க. நல்லது. இன்னைக்கு கொள்ளு தாத்தா எள்ளு தாத்தான்னு சொல்லப்படுற பிரம்மா பாபாவுக்கு ஒரு தூய்மையான நம்பிக்கை இருக்குது. பிரம்மா பாபா சொல்கிறார், என்னுடைய கொல்லுப்பேரன் எள்ளுப்பேரன்களாகிய உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்தை விசேஷமாக சொல்ல விரும்புகிறேன். அது என்ன தெரியுமா? முதல்ல ஒவ்வொரு குழந்தையின் முகத்திலும் ஆன்மீக புன்னகை இருக்கட்டும். அந்த ஆன்மீக புன்னகை தவழ்ந்துக்கிட்டு இருக்கணும் எப்போவுமே. ஸோ நாங்கள் சின்ன வயசில் இருக்கும்போதெல்லாம் சாமி படம் கேஆர் விஜயா நடிப்பாங்க. அப்படியே அவங்க முகமே அந்த அவங்க பேரே புன்னகை அரசி இல்லையா, கரெக்டாக இருக்கும் அம்மன் வேஷத்துக்கு. ஸோ உயிரோட்டமாக அந்த அம்மன் பார்ட்டை நாம் தான் நிஜத்தில் 24 மணி நேரம் பண்ணணுன்னா நம்ம முகத்தில் அந்த ஆன்மீக புன்னகை இருக்கணுமா வேண்டாமா? சிவானி தீதி ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறதுக்கு காரணமே அந்த புன்னகை எப்போவுமே அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கிறது தான். கேட்டிங்களா பாபா உங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த நம்பிக்கை என்னன்ட்டு? என்ன ஆனாலும் அந்த ஆன்மீக புன்னகை. ஆத்மா பரமாத்மாவுடையவர், ஆத்மாவின் பொறுப்பு பரமாத்மாவுடையது. என்ன வேணாலும் ஆகட்டும், உலகமே அழியட்டும், நான் எதுக்கு பயப்படணும்? சிரிச்ச முகம் மாறாமல் இருக்கணும். ஸோ பாபா சொல்கிறார், இதை 2 காதையும் திறந்து வச்சுக்கிட்டு கவனமாக கேளுங்க அப்படின்னு பாபா சொல்கிறார். ரெண்டாவது, உங்களுடைய வார்த்தைகளில் எப்போவுமே இனிமைத்தன்மை இருக்கணும். ஒரு வார்த்தை கூட இனிமை இல்லாத வார்த்தையாக இருக்கக்கூடாதுன்றார். எவ்வளோ சூப்பர் பாருங்கள். பிள்ளையாருக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு தான் மோதகம் வச்சுருப்பார், இல்லை லட்டு வச்சுருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது எதை குறிக்குது? இனிமையான வார்த்தைகளை பேசுகிறது பிடிக்குது. ஸோ ஒவ்வொரு வார்த்தையிலும் அந்த இனிமைத்தன்மை இருக்கணும். உங்களுடைய முகத்தில் ஆன்மீகத்தன்மை இருக்கணும், வார்த்தையில் இனிமைத்தன்மை இருக்கணும், மனதிலும் புத்தியிலும் கூட
இந்த இனிமைத்தன்மை இருக்கணும். எப்பவுமே மற்றவர்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுப விருப்பம்தான் நிரந்தரமாக இருக்கணுன்றார் பாபா. கருணை நிரம்பிய பாவனை, வள்ளல் பாவனை, சுப பாவனை, இந்த மூன்றும் எப்போவுமே உங்கள் மனம் புத்தியில் இருக்கணும். பாருங்கள், முகத்தில் புன்னகை, வார்த்தையில் இனிமை, மனம் புத்தியில் சுப விருப்பம், கருணை உணர்வு, வள்ளல் தன்மை, இந்த மூணும் இருக்கணும் எப்போவுமே. எல்லோரையும் கருணை கண் கொண்டு தான் பார்க்கணுமே தவிர உங்களுக்கு துக்கம் கொடுக்குறவங்கள கூட வெறுப்பாக பார்க்கக்கூடாது, கருணையாக தான் பார்க்கணும். அவங்க துக்கம் கொடுக்குறாங்கன்னா சுகம் அவங்கக்கிட்ட இல்லை, இருந்தால் தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த சுகத்தை நீங்கள் தான் கொடுக்கணும். என்கிட்ட சுகத்தை கொடுன்னு அவங்க பிச்சை கேட்குறாங்கன்னு அர்த்தம், உங்களுக்கு துக்கம் கொடுக்குறாங்கன்னா. ஸோ ஒவ்வொரு அடியிலும் பிரம்மா பாபாவை ஃபாலோ பண்ணுங்க. இதை பண்ண முடியுமா? ஆசிரியர்கள், இளைஞர்கள் இதை பண்ண முடியுமா? ஒவ்வொரு அடியிலும் பிரம்மா பாபா ஃபாலோ பண்ண முடியுமா? ஏன்னா அந்த நேரம் ஞான சரோவரில் யூத் ரெட்ரீட் நடந்திருக்குது, இளைஞர்களுக்கான யூத் ரெட்ரீட். வெளிநாட்டை சார்ந்தவர்கள், இந்தியாவை சார்ந்த எல்லா இளைஞர்களுக்கும். ஸோ இந்த இளைஞர்களுடைய குரூப்பில் இருந்து பாபாவுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சிது. அதுக்கு பல கோடி மடங்கு வாழ்த்துக்கள். ரிசல்ட்டு நல்லா இருந்துச்சு, நல்ல அனுபவம் உங்களுக்கு ஆச்சு. பாப்தாதாவும் திருப்தி அடைஞ்சார். உங்களுடைய அனுபவத்தையும் பாப்தாதா கேட்டார். ஸோ மற்றவங்க மூலமாக பாபா கேட்கல, நீங்கள் சொல்லும்பொழுது டைரெக்டாக கேட்டேன்ற. ஸோ மேபி அவங்களுடைய அனுபவத்தை அவங்க அந்த ஃபங்க்ஷனில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்குள்ளே பேசியிருப்பாங்களே, இங்கே வந்தப்பறம் எனக்கு நல்லா இருக்குது, அப்படியே இங்கேயே இருக்கலாம் போல் இருக்குது, இப்போவே சரண்டர் ஆகிடலாம் போல் இருக்குது, இப்படிலாம் பேசுவாங்கள்ல. அதை பாபா சொல்லும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, நமக்குள்ளே பேசுனதெல்லாம் பாபா கேட்டிருக்காரா? தான் பாபா சொல்கிறார், ஒரு வினாடி கூட நீங்கள் தனியாக இல்லை, இருக்கிறதா நினைக்காதீங்க, உங்கள் கூடவே பாபா இருக்கிறாரு. அதாவது எந்த குழந்தை ரொம்ப இனிமையான குழந்தையோ அந்த குழந்தை கூட தான் எல்லாரும் இருக்க விரும்புவாங்க, கடவுளும் இருக்க விரும்புவார். அப்போ பாபா உங்கள் கூட இருக்கணும்னா நீங்கள் இனிமையாக இருங்க. மற்றவங்க எப்படி இருக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, கடவுள் உங்கள் கூட இருக்கணும் இல்லை, அதுதானே நமக்கு பாதுகாப்பு. இனிமையாக இருங்க. இப்போ இந்த அனுபவம் உங்களுக்கு ஆச்சு இல்லையா மதுபனில், இந்த அனுபவத்தை நிரந்தரமாக வச்சிருங்க. அழிவற்றதாக இது இந்த அனுபவம் இருக்கட்டும் அப்படின்ற வரம் கொடுக்கிறார் பாபா. இந்த வரத்தை வச்சு அழிவற்றதாக இந்த அனுபவங்கள் எப்பவும் உங்கள் மனதில் இருக்கட்டும். எது நடந்தாலும் உங்களுடைய ஆன்மீக அனுபவங்களை அதிகரிச்சுக்கிட்டே இருங்க, தொடர்ந்து, கேப்பே இருக்கக்கூடாது இல்லையா. ஸோ முரளி கேட்கும்போது போதை ஏறும், அதை நினைக்கும்போது போதை ஏறும், அதை பற்றி மற்றவர்கள்கிட்ட பேசும்போது போதை ஏறும். ஆனால் மற்றவர்கள்கிட்ட பேசும்போது போதை ஏறுதான்னு பார்க்கணும். ஏன்னா யாருக்கிட்ட பேசுகிறீங்கன்றதை பொறுத்து ஏறும். ஓகே, அது மாற தான் செய்யும். ஆனாலும் அந்த ஆத்ம உணர்வுலேருந்து பேசும்பொழுது போதை ஏறணும், அது ரொம்ப முக்கியம். ஆர்வமாக கேட்குறாங்கன்னும் போது கூட போதை ஏறும், ஆத்ம உணர்வு இல்லாமலே. ஸோ அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது மாயா வந்து அடிக்கும்போது உங்களுக்கு பலம் இருக்காது. ஸோ அதனால் ஆன்மீக அனுபவங்களை அதிகரிச்சுக்கிட்டே இருங்க, ஒருபொழுதும் குறைக்காதீங்க. நீங்கள் 3 மாதம் கழித்து திரும்ப மதுபனுக்கு வந்தாலும் சரி, வராட்டினாலும் சரி, ஏன்னா வெளிநாட்டில் இருந்தெல்லாம் உங்களுக்கு 3 மாதம் கழித்து வர முடியாது இல்லையா. ஏன்னா ஒரு வருடம் ஃபுல்லாக சேர்த்து வச்ச காசை வச்சு தான் அவங்க வருவாங்களே, அவ்வளோ ஏரோப்ளேன் டிக்கெட்லாம் ஆகும். அதனால்
வர முடியாட்டினா கூட அந்த ஆன்மீக அனுபவம், அந்த கணக்கு வைங்க, சார்ட்டு வைங்க, அதை பாபாவுக்கு அனுப்புங்க. ஸோ அதை பாபா மார்க் பண்ணி அவர் உங்களுக்கு மார்க் போடுவார், எத்தனை சதவீதம் மார்க்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இது ஓகே தானே? ஸோ ஒரு கையால் கை தட்டுங்கன்றார். ஸோ ஒரு கையை மட்டும் கை தட்டுற மாதிரி கையை தூக்கி அசைப்பாங்க. ஏன்னா பாபா குழந்தைங்க பண்ணுற எல்லாமே ராயலாக இருக்கணும். சத்தத்தை எழுப்புறது ராயல் கிடையாது. ஸோ அதுக்காக தான் பாபா ஒரு கையால் கைத்தட்ட சொல்லுவார். இதோடைய நினைவாக கிறிஸ்தவர்கள் கூட ஆக்சுவலாக அவங்க ஒரு கையாலையா ரெண்டு கையும் தூக்குவாங்க, கை தட்ட மாட்டாங்க. பட் தூக்கி அலையிலையானுவாங்க. பட் அது கூட அந்த சவுண்டு கூட இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ நம்மளுடைய நினைவு அந்த கையை தூக்கி கையசைக்கிறது அங்கேயும் போய் இருக்குது. ஸோ இது நியூ இயர் முரளி இல்லையா? வாழ்த்துக்களின் தினம் இது. நியூ இயர் கிரீட்டிங்ஸ் கொடுக்குற தினம் இது. பாப்தாதா இன்னும் சில நல்ல செய்திகளை பார்த்தார், கேட்டார். சின்ன குழந்தைங்க கிரீடம் அணிந்து இங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்கள் கிரீடம் இனிமேல்ட்டு தான் அடையணும். ஆனால் அவங்க ஆல்ரெடி அடைஞ்சிட்டாங்க. பாபா எழுந்திரிக்க சொல்கிறார். ஸோ கிரீடம் அணிந்த இந்த குரூப்பை பாருங்கள். சின்ன குழந்தைங்க தான் எப்போவுமே தங்கள் இதயத்தில் உண்மையாக இருப்பவர்கள். ஸோ குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வேஷம் போட்டு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாபா முன்னாடி டான்ஸ் ஆடுறது, நாடகம் போடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்த குழந்தைங்கள தான் பாபா ஏந்திரிக்க சொல்லிட்டு, பாருங்கள் நீங்கள் இனிமேல்ட்டு தான் கிரீடம் அடையணும், ஆனால் இவங்க ஆல்ரெடி அடைஞ்சிட்டாங்க. எதனால் சொல்கிறாரு? ஏன்னா அவங்க எப்போவுமே மனதில் உண்மையாக இருப்பவங்க. நீங்கள் நேர்மையான மனம் கொண்டவர்கள் தானே? நல்லது. குழந்தைங்களுடைய ரிசல்ட்டும் நல்லா இருந்ததை பாபா பார்த்தாரு, வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறார். ஸோ இதோடைய நினைவு பார்த்திங்கன்னா, பைபிளில் குழந்தைங்க இயேசுவை பார்த்து ஓடி வரும்பொழுது அவருடைய சிஷ்யர்கள் தடுப்பாங்க. அப்போ இயேசு சொல்வார், குழந்தைகளை என்கிட்ட வரவிடுங்க. இந்த மாதிரி குழந்தைகள் மாதிரி பரிசுத்தமாகாமல் சொர்க்கத்திற்கு உங்களால் பிரவேசிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்வார். ஸோ இங்கே நடக்கிற விஷயம் அங்கே வெளிப்படுதுன்றதை இங்கே நான் பைபிளில் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இங்கே பாபா சொல்லாத பார்க்கும்போது, ஆஹா இது அப்படியே அங்கே வெளிப்பட்டிருக்குதே அப்படின்னு ஆனந்தமாக இருக்குது. ஸோ ரெட்டையை வெளிநாட்டு குழந்தைங்க கிட்ட பாப்தாதா பேசுகிறாங்க. பாப்தாதா உங்களுடைய லெட்டரெல்லாம் பார்த்தாரு. அது ஊக்க உற்சாகத்தின் லெட்டராக இருந்தது. இருந்தாலும் சில லெட்டர்களில் பாபா ஒரு விஷயத்தை பார்த்தாரு. சில குழந்தைங்க தன்னுடைய சுய மாற்றத்தை பற்றி ரொம்ப ஊக்க உற்சாகத்தோடு எழுதியிருந்தாங்க. அந்த ஊக்க உற்சாகத்தை பற்றியும் எழுதியிருந்தாங்க. ஆனால் சிலர் எப்போவுமே கொஞ்சம் அலட்சியத்தை காட்டிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பொழுதும் அலட்சியமாக இருக்காதீங்க. அலர்ட் இல்லை, இங்கே ஆரஞ்சு அலர்ட், ரெட் அலர்ட்லாம் சொல்கிறாங்கல்ல, இது ரொம்ப அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா பாபா கொடுக்குற இஷாரா உங்களை மிகப்பெரிய துக்கத்துலேருந்து காப்பாற்றுறதுக்காக. அதனால் ஒன்றுத்தையும் அந்த பைபிளில் போட்டிருப்பாங்க பாருங்கள். கர்த்தருடைய வசனத்தை ஒரு பெட்டியில் வச்சு தலை மேலே தூக்கிட்டு சுற்றுவாங்க. அதோடைய அர்த்தம் என்ன? தலை மேலே வச்சு பாதுகாக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேர்டு விடாமல் ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். அதனால் அலட்சியமாக இருக்காதீங்க, அலர்ட்டாக இருங்க, கவனமாக இருங்க. ஏன்னா பாபாவுக்கு பிடிக்காத ஒரே விஷயம் அலட்சியம் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஒரு விஜயகாந்த் படத்தில் சொல்லல, எனக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்புன்ட்டு. மன்னிப்பு எப்போ கேட்பாங்க? அலட்சியத்தினால தப்பு பண்ணால் கேட்பாங்க.
ஸோ அப்போ இதே ஞானம் தான் அங்கே வெளிப்படுது இல்லையா. அப்போ அலட்சியம் பாபாவுக்கு பிடிக்காது. இன்னொரு விஷயம் பாபாவுக்கு எது பிடிக்காது தெரியுமா? குழந்தைங்க மனசொடிஞ்சு போகிறது பாபாவுக்கு பிடிக்காது. எதுக்கு மனசொடிஞ்சு போகிறீங்க? பாபா இருக்கிறாரு கூட. நம்ம அழுவுறது பாபாவுக்கு பிடிக்காது. அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். பாபா கூடவே இருக்கிறார். உயிரோட்டமான தேவன்ட்டு கிறிஸ்தவர்கள் சொல்லுவாங்க, ஆனால் அழுதுட்டு இருப்பாங்க. அவர் தான் உயிரோட்டமாக இருக்கிறாரு, ஏன் அழுவுறீங்க? ஆனால் உயிரோட்டமாக இருக்கிறான்னு தெரிஞ்சு நாம் அழுதா அது எவ்வளோ கேவலமான விஷயம். அவங்க சொன்னாலும் அவங்களுக்கு தெரியாது பக்கத்தில் இருக்கிறாருன்ட்டு. ஆனால் இங்கே உங்களுக்கு தெரியும், நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்காகவே வந்திருக்கிறாரு. கன்னிமையில் வச்சு அழைச்சிட்டு போக வந்திருக்காருன்னா மனசுடைஞ்சு போகிறதுக்கு என்ன இருக்குது இங்கே? என்னதுன்னு நீங்கள் நினைத்தால் தானே பிரச்சனை. பாபா சொல்கிறார், எது நடந்தாலும் பெரிய மனசுள்ளவராக இருங்கள். மனசுடைந்தவர்கள் அப்படின்னா அவங்க சின்ன இதயம் கொண்டவர்கள்னு அர்த்தம். சந்தோஷமான இதயம்தான் பெரிய இதயம். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னானாலும் சந்தோஷமாக இருக்கணுமே தவிர மனசுடைஞ்சு போகக்கூடாது, அலட்சியமாக இருக்கக்கூடாது. இல்லை, ஒரு தப்பு பண்ணக்கூடாது. தப்பு பண்ணதுனால அப்புறம் அதுக்கான தண்டனை வரும்போது மனசடைஞ்சு போகாமல் தைரியமாக மறுபடியும் எழுந்திரிச்சு இனி அந்த தப்பு பண்ணக்கூடாது, அலட்சியமாக இருந்துடக்கூடாது. ஊக்க உற்சாகத்தோடு தொடர்ந்து பறந்துக்கிட்டே இருங்க நிரந்தரமாக. அதனால தான் ஆஞ்சநேயர் பறக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஸோ அந்த பறக்கிற சக்தியை கடைசியில் தான் ஆஞ்சநேயருக்கு கிடைக்கும். இல்லை, நம்ம முயற்சி பண்ண 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 அந்த நிலையை அடைவோம். அப்புறம் நிஜமாகவே ஃபரிஸ்தாகி பறக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நமக்கு அந்த என்னுடையதுன்ற உணர்வே இருக்கக்கூடாது. தனிப்பட்ட என்னுடையதுன்னு வரக்கூடாது. உலகம் ஃபுல்லாக என்னுடைய சகோதர ஆத்மாக்கள், யாருக்கு என்னன்னாலும் அவங்களுக்கு சக்தியை கொடுக்கறது என்னுடைய வேலை. மற்றபடி ட்ரெஸ்ஸு கொடுக்கறது, சாப்பாடு கொடுக்கறது, இடத்த கொடுக்கறதெல்லாம் அது அரசாங்கம் பார்த்துக்கும், பணக்காரங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் அமைதியையும் தெம்பையும் தைரியத்தையும் உங்களால் மட்டும்தான் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் முதல்ல அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்கணும். அதுக்கு ஊக்க உற்சாகத்தோடு பறக்கணும். அதுக்கு எல்லைக்குட்பட்ட எல்லாத்துலேருந்தும் வெளியில் வந்துடணும். எல்லைக்கு அப்பாற்பட்ட மனநிலை. நான் சொர்க்கத்துக்கு போயிட்டுருக்கிறேன், என் சகோதரர்களையும் அழைச்சிட்டு போயிட்டுருக்கிறேன். பாப்தாதாவுக்கு இந்த இரட்டை வெளிநாட்டினர்கள் மேலே கோடானு கோடி நம்பிக்கைகள் இருக்குதுன்றார். அப்போ அவங்க மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறார் பாருங்கள். ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை. வெளிநாட்டுக்காரங்க சேவை செய்யும் பொழுது தான் இந்தியாவில் இருக்கிறவங்க ஏந்திரிப்பாங்கன்னு சொல்கிறார். ஆனால் வெளிநாட்டுக்காரங்க சேவை செய்கிறாங்களா? எத்தனையோ பேரை கூப்பிட்டு பார்த்தாச்சு. சாரி பிரதர், எனக்கு போர்ச்சுகீஸ் தான் தெரியும். சாரி பிரதர், எனக்கு ஸ்பானிஷ் தான் தெரியும். ஏதாவது ஒரு ரீசன் இங்கிலீஷில் தான் போடுறாங்க. கேட்டால் நான் கூகுள் டிரான்ஸ்லேட் வச்சு போட்டேன்னு கதை விடுறாங்க. என்ன பண்ண முடியும்? நான் இங்கிலீஷில் தானே கேட்டேன், அது எப்படி அவங்களுக்கு புரிஞ்சுது? அதுதான் பாபா அவ்வளோ நம்பிக்கை வைக்கிறார். ஆனால் அந்த நம்பிக்கைக்குரியவர்களாக அவங்க நடந்துக்கிறாங்களா? கண்டிப்பாக நடந்துக்குவாங்க. அந்த மாதிரி குழந்தைகளும் வெளிப்படுவாங்க. இரட்டை வெளிநாட்டு குழந்தைகள் எந்த அளவுக்கு ஆச்சரியத்தை, அதிசயத்தை செஞ்சு காட்டுவாங்க அப்படின்னா, அதை பார்த்து இந்திய ஆத்மாக்கள் அப்படியே மெய்சிலிர்த்து போவாங்கன்றார். அந்த மாதிரி ஆச்சரியத்தை செஞ்சு காட்டுவாங்கன்றார். நடக்கும், அந்த நாளும் வரும் அப்படின்னு பாபா சொல்கிறார். கண்டிப்பாக வரும், ஆனால் அது சீக்கிரமாக வரணும்னு பாபா சொல்கிறார். வரும் தானே? 2002 பாபா நம்பிக்கை வச்சார். இன்னைய வரைக்கும் அப்படி யாரும் அதிசயம் செய்கிற மாதிரி தெரியல. இப்போ வரைக்கும் பிரம்மகுமாரிஸ்னால் சிவானி சிஸ்டர் தான் தெரியுறாங்க. அந்த மாதிரி வெளிநாட்டில் யாராவது அஞ்ஞானிகள் மத்தியில் ஃபேமஸாக இருக்கிறாங்களா? அந்த நாள் வருமா? சீக்கிரமாக வரும் பாபான்னு சொல்கிறாங்க. பாபா சொல்கிறார், குறைஞ்சபட்சம் ஹாஞ்சியாவது சொல்லுங்கன்றார்.
பாருங்கள் பாபா எவ்வளோ, அதை நினைக்கும் போதே நமக்கு எப்படி இருக்குது பாருங்கள். நமக்காக அவர் கஷ்டப்படுறாரு, ஆனால் அப்படி இருக்கிறாங்க இல்லை. சேவை செய்யணும் அது ஸ்ரீமத் கிடையாது. ரொம்ப அந்த அந்த சேவை பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்ட்டு. எல்லாம் அப்படியே ஒரு கும்பகர்ண உறக்கத்தில் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற ரீசன்லாம் அவ்வளோ சில்லறத்தனமாக இருக்கும். பாப்தாதா முன்கூட்டியே உங்களுக்கு ஒரு தட்டு நிறைய வாழ்த்துக்களை கொடுக்குறார். இரட்டை வெளிநாட்டு குழந்தைங்களுக்கு இந்த அளவுக்கு தைரியம் இருக்கிறத பாப்தாதா பார்க்குறார். அப்படித்தானே பாருங்கள், பாப்பா என் குழந்தை தைரியமுள்ள குழந்தை பண்ணும், கரெக்டு தானே அப்படி சொல்கிறார். ஸோ அப்படி தட்டி கொடுத்து கொடுத்து தைரியத்தை வர வைக்கிறார். ஸோ அதனால் வெளிநாட்டு குழந்தைங்க மேலே எனக்கு அளவற்ற நம்பிக்கை இருக்குதுன்றார். கேட்கும்போது கண்ணு கலங்குது, பாபா எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாரு அப்படின்ட்டு. நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, இளைஞர்களும் நல்லா இருக்கிறீங்க, நிறைய இளரவாசிகள் இருக்கிறீங்க, நிறைய குமாரிகளும் இருக்கிறீங்க, நிறைய அற்புதங்கள் இருக்குது. எங்கு பார்த்தாலும் அற்புதத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. இது ஓகே தானே? சிந்தி குடும்பத்தினர்கள் எல்லாம் பேசுங்கள். நீங்கள் என்ன அதிசயம் செஞ்சு காட்டுவீங்க? நீங்கள் பேரளவில் மட்டும்தான் சிந்திக்காரங்க. உண்மையில் நீங்கள் யார்? பிராமணர்கள். என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள். நாங்கள் பாபா பேரை மகிமைப்படுத்துவோன்னு சொல்கிறாங்க. பாபா கேட்குறாரு, எப்போ? லவ்யூ பாபா, எப்போ? இது வரைக்கும் பண்ணலை, இன்னும் எப்போ பண்ண போகிறீங்கன்னு கேட்குறேன். இந்த கன்னத்தில் முத்தமிட்டால் படத்தில் எல்டிடி பற்றிய படம் இல்லையா? ஸோ அந்த குழந்தையோடைய அம்மா எல்டிடி தீவிரவாதியாக இருப்பாங்க. ஸோ அந்த குழந்தை தத்து எடுத்திருப்பாங்க சிம்ரன் குடும்பத்தில். ஸோ அந்த குழந்தைக்கு தெரிஞ்சிடும் இவங்க நம்ம சொந்த அம்மா கிடையாது, சொந்த அம்மாவை பார்க்கணுன்ட்டு எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த அம்மாவை பார்க்க வரும்பொழுது அந்த அம்மா நான் பார்க்க மாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் பார்க்க வராங்க. அதுக்கப்புறம் போகாதன்னு அந்த குழந்தை சொல்லுது, இல்லை நான் போகணும், நான் திரும்பி வரேன். உடனே அந்த குழந்தை கேட்கும், எப்பன்னு கேட்கும். போர் முடிஞ்ச உடனே எப்பன்னு கேட்கும். ஸோ அதில் தான் கோபம் அடைஞ்சு மணிரத்னம் வீட்டில் பாம்பு வச்சாங்க. ஏன்னா அது யோசிக்க வைக்க விரும்பலை அவங்க. இது எப்போ 25 வருஷம் யுத்தம் நடந்துச்சு, எப்போ இது முடியும்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத ரொம்ப புத்திசாலித்தனமாக எடுத்திருந்தாங்க அந்த படத்தை இல்லையா? அதை பார்க்குறவன் யோசிக்க ஆரம்பிச்சிடுவான், இவ்வளோ இழப்பு தேவையா, எதுக்கு அப்படின்ட்டு. அதே மாதிரி பாபா கேட்குறாரு, அதிசயம் செஞ்சு காட்டுவேன்னு சொல்கிறீங்க, நான் சந்தோஷம் அடைஞ்சிட்டேன், ஆனால் எப்போ? இந்த வருஷத்துலன்றாங்க. அப்படியா? உங்கள் வாயில் குலாப் ஜாம் வைக்கணும், உங்கள் வாயில் சர்க்கரை போடணும், நம்ம ஊரில் சொல்லுவாங்களே, அங்கே அப்படி சொல்கிறார் பாபா. அதாவது நீங்கள் சொன்னது பலிக்கட்டும், உண்மையாகட்டும், நீங்கள் தைரியமானவர்கள். அதாவது காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதுடின்னு ஒரு லவ் சாங் வரும் இல்லையா? அந்த மாதிரி பாபா வெயிட் பண்ணி 100 வருஷம் 88 வருஷம் போயிடுச்சு இல்லையா? உண்மையான காதலன் அவர் தான். இன்னும் நம்பிக்கையை வச்சுக்கிட்டே இருக்கிறார். நீங்கள் தைரியசாலிகள் தானே? உங்களுடைய ஆசீர்வாதம் எங்ககிட்ட இருக்குது பாபான்றாங்க. வரதானத்தை வழங்கக்கூடிய வள்ளலே எங்களோட இருக்கிறாரு. அதனால் ஆசீர்வாதம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. நல்லது. இந்த கல்பத்தில் முதன்முறையாக பாபாவை பார்க்க வந்தவங்களாம் எழுந்து நில்லுங்க. யார் முதன்முறையாக வந்திருக்கிறீங்களோ அவங்கக்கிட்ட பாப்தாதா சொல்கிறாங்க, நீங்கள் லேட்டாக தான் வந்திருக்கிறீங்க. 2002 சொல்கிறார் லேட்டாக தான் வந்திருக்கிறீங்கன்ட்டு. இப்போ பாபா வர்றதே நிறுத்திட்டார். ஆனால் நீங்கள் முன்னாடி போகணும், ரொம்ப தூரம் போக வேண்டிய வேலை இருக்குது. இப்போ ரொம்ப ஸ்பீடாக போகணும், ஒரு வினாடி கூட வீணாக்கக்கூடாது.
நீங்கள் எந்த அளவுக்கு வேகமாக போகணுன்னா உங்களை பார்க்குறவங்க பார்த்து சந்தோஷம் அடையணுன்றார். அந்த அளவுக்கு எல்லாருக்கும் முன்னாடி போங்கன்றார். எல்லாருடைய உதட்டிலிருந்தும் வரக்கூடிய வார்த்தைகள் என்னவாக இருக்கணும்னா, இது ஒரு அதிசயமாக இருக்குதே அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு தைரியம் இருக்குதா? யார் இங்கே முதன்முறையாக வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு தைரியம் இருக்குது தானே? நீங்கள் புத்தாண்டை கொண்டாட இங்கே வந்திருக்கிறீங்க. அதனால் இந்த புத்தாண்டில் நீங்கள் அற்புதம் செஞ்சு காட்டுவீங்க தானே? ஸோ பாபா திரும்ப திரும்ப அந்த தைரியத்தை சொல்கிறாரு பார்த்தீங்களா? சேவை செய்கிறதுக்கு தைரியம் வேணும். அந்த தைரியம் யாருக்கும் இல்லைன்றது தான் ஆம வேகத்தில் நடக்கிறதுக்கான ஒரே காரணம். என் புருஷன் திட்டுவார், சென்டரில் திட்டுவாங்க, என்னென்ன காரணம் சொல்லுவாங்க. ஆனால் சும்மா ஃபோன் பண்ணி வெட்டியாக பேசிகிட்டு இருப்பாங்க. நாங்கள் ஞான சிந்தனை பண்ணுறோம். அந்த நேரத்தில் அந்த ஞானத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கலாம்ல, அஞ்ஞானிகளுக்கு. அதை கொடுக்கலாமே பிரதர்னா, இல்லை பிரதர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவுமே வராது, ரிப்ளையே வராது சேவைன்ன ஒன்று. காரணம் தைரியம் இல்லை. அங்கேயும் சேவை கொடுக்கறதில்லன்ற விரக்தியில் சும்மா ஃபோனை போட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சேவை இருக்கிற இடத்துல தைரியமாக செய்யணும், அதையும் பண்ணுறதில்ல. பாப்தாதா எல்லா குழந்தைங்க மேலேயும் ஆழமான அன்பு வைக்கிறார். நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க. என்ன தெரியுமா? அது டூ லேட் ஆகிறதுக்குள்ளே இங்கே வந்துட்டீங்க. இப்போ நீங்கள் இந்த ஹாலில் உட்கார்றதுக்கு உங்களுக்கு ஒரு சீட்டாவது கிடைக்கிது. அதே மாதிரி தூங்குறதுக்கு பெட்டு கிடைக்கிது. ஸோ மதுபனில் பார்த்திங்கன்னா அங்கே எல்லாருக்கும் பெட்டு இருக்கும். ஸோ தரையில் பெட்டுன்றாங்க, பட் நாங்கள் போனப்போ கட்டிலே தான், வெளியிலையுமே கட்டிலில் பெட்டு போட்டு தான் இருந்துச்சு. வெளினா ஓப்பன் ஸ்பேஸ் இல்லை, ஆனால் ஓப்பன் ஸ்பேஸ்லேயும் ஒரு டைமில் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். டென்ட்டு கொட்டாய் அப்படி இருந்துச்சு பிள்ளைக்கு. பட் நாங்கள் போனப்போ அது ரூமாக இருக்கும். ரூம் இல்லாமல் தனியாக பெரிய பால்கனி இருக்கும். ஸோ அது ஒரு பெரிய ஹால் மாதிரி தான் அது. ஸோ அதெல்லாம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்குது. ஆனால் டூ லேட்டுன்ற போர்டு போட்ட பிறகு வரிசையில் நிற்க வேண்டி இருக்கும். அதனால் நீங்கள் சரியான நேரத்தில் பாப்தாதாவை அடையாளம் கண்டுட்டீங்க. அதனால் நீங்கள் புத்திசாலித்தனமான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்கிறீங்க. நல்லது. ஸோ உலகத்தில் உள்ள எல்லா மூலையில் இருக்கக்கூடிய வெற்றி மூர்த்தி மற்றும் தீவிர புருஷார்த்தி குழந்தைகளுக்கு, அனைத்தையும் பயனுள்ளதாக பயன்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு, ஸோ தன்னுடைய கணக்கு சேமிப்பாகுதான்ட்டு எப்போவும் செக் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, எதிர்காலத்தை உருவாக்கக்கூடிய உயர்ந்த ஆத்மாக்களுக்கு, தன்னுடைய ஒவ்வொரு செயல் மூலமாக பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைகளுக்கு, பேர குழந்தைகளுக்கு, உங்களுடைய ஆதி பிதா ஆதி தேவனுடைய பிரம்ம பாபாவுடைய அதிகத்திலும் அதிகமான அன்பு நினைவுகள், வாழ்த்துக்கள் மற்றும் நமஸ்தே. பாப்தாதாவுடைய வணக்கங்கள். ஸோ குழந்தைங்களோட சந்திப்பு விழா கொண்டாடிட்டு பாப்தாதா புத்தாண்டு வாழ்த்துக்கள் கொடுக்கிறார். நாலாபுறத்தில் இருக்கக்கூடிய வெற்றி நட்சத்திரங்களுக்கு இந்த சங்கமயுக நேரம் பழைய உலகத்திற்கு விடை கொடுக்கிற நேரம். அதே மாதிரி புத்தாண்டிற்கு வரவேற்பு வாழ்த்து சொல்கிற நேரம். ஏன்னா இந்த சங்கமயுகமே
இது புத்தாண்டு பழைய ஆண்டுன்னு வருது. பட் ஆனால் உண்மையிலே பழைய உலகத்திற்கு விடை கொடுத்து புது உலகத்தை வரவேற்கிற யுகம் இந்த சங்கம யுகம். ஸோ அப்போ இங்கே விடை பெறுவதும் நடக்குது, வரவேற்பதும் நடக்குது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையில் இந்த சங்கமயுகத்தில் தான் நடக்குது. அதனால் நீங்கள் நிரந்தரமாக வெற்றி நிரம்பியவர்களாக இருப்பீங்க. தோல்வியின் பேரடையாளமே உங்களுக்கு இருக்காதுன்றார். நீங்கள் பாப்தாதாவுடைய மிக 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 பிரியமான, வெகுகாலம் கழித்து காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட, மிக பிரியமான, மிக மிக இனிமையான பாபாவின் கண்களின் நம்பிக்கை ஒளி அப்படின்னு சொல்கிறார் பாபா இல்லையா. பாபா, நான் உங்கள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருக்கிறேன், என்னை ஏமாத்திடாதீங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக நம்பர் 1 ஆகக்கூடியவர்கள். இந்த திடமான எண்ணத்தோடு ஒவ்வொரு அடியையும் பாபாவுக்கு சமமாக எடுத்து வைப்பேன் அப்படின்ற திட எண்ணம் வைங்க. திட எண்ணத்தோடு எடுத்து வைங்க. பாபா எப்படி நடந்தாரோ அப்படி தான் நான் நடப்பேன். ஸோ பல கோடி 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 மடங்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். பாப்தாதாவுடைய மிக மிக விலை மதிக்க முடியாத வைரங்களுக்கு வைர காலை பொழுது, அதாவது டைமண்ட் மார்னிங் டைமண்ட் மார்னிங் டைமண்ட் மார்னிங் விடிஞ்சிடுச்சு. ஏன்னா நியூ இயர் முடிஞ்சிடுச்சு இல்லையா. ஸோ அடுத்த நாள் வந்துடுச்சு. அதனால் பாபா டைமண்ட் மார்னிங் அப்படின்னு சொல்கிறார். பவர்ஃபுல்லான வரதானம். சேவை செய்வதற்கு ஊக்க உற்சாகம் கொண்டிருப்பதன் மூலமாக பாதுகாப்பை அனுபவம் செய்யக்கூடிய மாயை வென்றவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், எந்த குழந்தைங்க ஸ்தூல சேவையாக இருந்தாலும் சரி, ஆன்மீக சேவையாக இருந்தாலும் சரி, அதை செய்கிறதுக்கு ஊக்க உற்சாகத்தோடு ஓடி போகிறதுக்கு எப்பவும் எவர் ரெடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த ஊக்க உற்சாகம் இருக்குது பாருங்கள், அதுதான் அவங்களுடைய பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு சாதனம்ன்றார். ஏன்னா சேவையும் யோகமும் இரட்டை பூட்டுன்றார் மாயாவுக்கு. நினைவும் இருக்கணும், சேவையும் இருக்கணும். சேவை செய்யாமல் இருந்தாலும் மாயா பூந்துடும், நினைவு இல்லாமல் வெறும் சேவை செஞ்சாலும் மாயா பூந்துடும். ஸோ ரெண்டும் அட் எ டைமில் நடந்துட்டு இருக்கணும். ஸோ அதான் பாபா சொல்கிறார், எவர் ரெடியாக எப்போவுமே சேவையிலே மூழ்கி இருக்கிறவங்க அவங்க ஊக்க உற்சாகத்தோடு இருப்பாங்க. அந்த ஆனந்தம் அதுவே அவங்களுக்கு பாதுகாப்பு சாதனம்ன்றார். யார் சேவை செய்வதிலேயே நாள் முழுவதும் பிஸியாக இருக்கிறாங்களோ அவங்க மாயாவிடமிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். ஏன்னா உங்களுக்கு நேரமே இல்லை, முழுக்க முழுக்க சேவையிலே ஆக்குபைட் பிஸியாக இருக்கிறீங்கன்னு தெரிந்தால் மாயா உள்ளே போகிறதுக்கே அங்கே சான்ஸ் இல்லையே, அது எட்ட போயிடும் இல்லையா, சேவை சேவை சேவைன்னே இருக்கிறதுனால. ஸோ அதோடைய நினைவு தான் அங்கே பிள்ளையார் சனி பிடிக்க வரும்போது, நான் இப்போ பிஸியாக இருக்கிறேன் நாளைக்கு வா, நாளைக்கு வரும்போதும் இப்போ பிஸியாக இருக்கிறேன் நாளைக்கு வா, ஏன் சேவையில் பிஸியாக இருக்கார். ஆனால் நம்ம அதை ஒரு புத்திசாலித்தனத்தை மட்டும் புரிஞ்சுக்கிறோம். பிஸியாக இருந்தால் மாயா வராது. ஸோ எந்த குழந்தைக்கு அப்பா மேலேயும் அவருடைய சேவையின் மீதும் அன்பு இருக்குதோ அந்த குழந்தைங்களுக்கு அதிகப்படியான உதவி பாபா கிட்ட இருந்து கிடைக்கும், தைரியத்தின் ரூபத்தில். ஸோ அதனால் ஈஸியாக அவங்க மாயையை வென்றிடுவாங்க இல்லையா. பாபா மேலே அன்புனால எல்லாத்தையும் தூக்கி கிடச்சுவாங்க இல்லையா. பாபாவுக்காக மானம் போனால் பரவாயில்ல, மரியாதை போனால் பரவாயில்ல, கோபத்தை விடுவாங்க, காமத்தை விடுவாங்க, பற்றை விடுவாங்க, பேராசை அகங்காரம், சேவை நடக்கணும் அவ்வளோதான், பாபா வெளிப்படணும் அவ்வளோதான். அதுதான் உண்மையான தைரியம். இதன் மூலமாக தான் ரொம்ப ஈஸியாக அவங்க மாயாவை ஜெயிச்சிடுறாங்க. ஏன்னா பாபா மேலே அவ்வளோ அன்பு, சேவை மேலே அவ்வளோ அன்பு, பாபா வெளிப்படுத்தணுன்ற அன்பு. ஸோ செம பவர்ஃபுல் வரதானம் ஸ்லோகன்.
ஸோ உங்கள் வாழ்க்கையின் இயல்பான சமஸ்காரமாக இந்த ஞானத்தையும் யோகத்தையும் மாற்றிடுங்க. நின்னா ஞான பாயிண்ட், உட்காந்தா ஞான பாயிண்ட், எந்த நேரமும் அதே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுவே இயல்பான சுபாவமாக மாறிடணும். அதேமாதிரி யோகம், அதுவும் உங்களுடைய இயல்பான சுபாவமாக மாறிடணும். அப்போ உங்கள் சுபாவமே மாறிடும். ஸோ நான் சின்ன வயசில் ஒரு நடிகருடைய ரசிகராக இருக்கும்போது வாயை திறந்து பேசினாலே அந்த நடிகர் பார்த்த டைலாக் இதே தான் பேசிகிட்டு இருப்பேன். இப்போ எந்த அளவுக்கு அந்த குப்பையில் மூழ்கி இருந்துருக்குறப்பாங்க. அந்த மாதிரி ஞானத்தில் இப்போ மூழ்கணும். வாயை திறந்தாலே ஞானம் தான் இருக்கணும் இல்லையா? அதை அப்படியே இப்படி பரிவர்த்தனை பண்ணிடணும். அதேமாதிரி யோகத்தோடு இருக்கணும். பாபாவுடைய நினைவு கட்டாகாமல் இருக்கணும். ஸோ இதை உங்களுடைய இயல்பான சமஸ்காரமாக மாற்றிட்டிங்கன்னா பழைய சமஸ்காரம் தானாக போயிட போகுது இல்லையா? ஞானம் ஃபுல்லாகவே உங்களுடைய குணத்தை மாற்ற தானே போகுது. ஸோ முரளி முடிஞ்சிடுச்சு. இது 3rd சண்டே வேர்ல்டு மெடிடேஷன் டேவாக எல்லா பிரம்மகுமாரி சென்டர்லேயும் 6 to 7:30 யோகா பண்ணுவோம் உலக அமைதிக்காக. ஸோ இந்த தடவை எல்லாம் கூட்டாக உட்காந்து திருப்தி மணியாகி திருப்தியின் அதிர்வலைகளை நாலாபுறமும் வாயுமண்டலத்தில் பரவச் செய்யுங்க. திருப்தியற்ற ஆத்மாவுக்கு திருப்தியின் சக்தியை கொடுக்கும் சேவையை மனதால் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ சண்டே இந்த டைம் மட்டும்தான் பண்ணணுமா? எப்போவுமே பண்ணணும். எப்போவுமே பண்ணாதவங்களுக்கு குறைஞ்சபட்சம் எப்பயாச்சும் பண்ணுங்க அப்படின்ட்டு அனுப்புகிறாங்க. ஓம் சாந்தி. லவ் யூ பாப்தாதா. தேங்க்யூ பாப்தாதா. குஷியாக இருங்க, குளிச்சா இருங்க.